அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு திருக்குறள் ரொம்ப நாட்கள் கழிச்சு திருக்குறள் போடுறோம். அடிக்கடி வாரந்தோறும் வள்ளுவன் போட்டுட்டு நம்ம வாரந்தோறும் வள்ளுவன் பண்றது இல்லை. பல நேரங்கள்ல அது தவறிடுது. 1395வது நிகழ்ச்சி, அதிகாரம் 103, திருக்குறள் குடி செயல் வகை. இதுதான் இன்றைக்கு திருவள்ளுவரோட. எப்படியோ ஒரு 103 அதிகாரம் வந்துட்டோம். 100 அதிகாரம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கடகடன் போயிருந்தா இன்னும் நிறைய போயிருக்கலாம். நிறைய காமத்துப்பாலுக்கு போயிருக்கலாம். வந்துருச்சு. ஹலோ கல்யாணி மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ காமத்துப்பால் போயிருக்கலாம். நம்ம கொஞ்சம் நிதானிச்சிட்டோம், கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். அதனால இன்னும் இதுலயே இருக்கும். குடி செயல் வகை. இது குடும்பத்தை பத்தி தான் சொல்றாரு. இந்த இதுல குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்கிறவங்க, குடும்பத்தை வழிநடத்துறவங்க, அதை பத்தி தான் சொல்றாரு. சொல்ற காலத்திலேயே இந்த குடும்ப பாரம்ன்றது, குடும்ப சுமைன்றது இருந்திருக்குமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்ப உறவுகள் எப்படி இருந்திருக்கும், அந்த சிறப்பெல்லாம் இருந்திருக்கும்ன்றதுதான் இந்த திருக்குறள் சொல்ற கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுது. மகிழ்ச்சி. பார்ப்போம். முதல் குறள் யார் படிக்கிறது? சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். கர்மம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமை வீடுடையது. கர்மம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் வீடுடையது. பிறந்த குடியை மேம்படுத்த செய்யும் கடமைகளில் ஒருபொழுதும் ஓயமாட்டேன் என்ற பெருமையை போல வீடு தருவது வேறொன்றும் இல்லைன்னு நிரூபித்தார். அதுதான் குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையை போல மேற்பாடானது வேறொன்றும் இல்லை. எல்லாரும் கிட்டத்தட்ட பிறந்த குடியை மேம்படுத்த ஒரு செய்யற செயல் தான் பெரிய செயல். கர்மம் செய்யறதுன்னா கடமையை செய்யறது தான் சொல்றாரு. மேடம் கரெக்டா? கர்மம் அப்படின்னாலே எண்ணி துணிக கர்மம். செயல்தான், ஒரு வேலைதான், செயல்தான். இங்க குடும்பத்தோட கடமை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது அதுதானே? ஆமா. குடிப்பெருமைக்குரிய கடமை, செயல் வகை. குடும்பத்தை உயர்த்துவதற்காக என்னென்ன செய்யணும், அதுதான் குடி செயல் வகை அப்படிங்கிறது. அதுல ஒருவன் கர்மம் செய்ய கை தூவேன் அப்படின்னா, நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனுடைய குடும்பம் நல்ல சிறப்புடையதாக ஆகும். அதை விட பெருமை உடையது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோம்பேறித்தனம் இல்லாம என்னுடைய குடும்பத்தை நான் உயர்த்துவேன்னு ஒவ்வொருத்தரும் உயர்த்த முற்படும் போது ஒரு சமுதாயமே உயர்வடையும். அப்படிங்கிற மாதிரிதான் இது. தனி மனித ஒழுக்கம் என்றாலும் இது சமுதாயத்தோடு சேர்ந்தது. அதனால அதை அப்படி கொடுக்குறாரு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. கடமை செய்ய தவற மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல இது ஒருவனுக்குன்ற பட்சத்துல குடும்ப தலைவனுக்கு வருதா? இது குடும்ப தலைவனுக்கு சொல்றாரா, இந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் வருது. இது எந்த கோணத்துல நீங்க நமக்கு குடி செயல் வகை அப்படின்றத ராஜாராம் ஐஏஎஸ் சொல்றதே ப்ரமோட்டிங் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபேமிலியோட வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணணும். அப்படி அந்தந்த குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா சமுதாயத்துல எல்லாமே நல்லா தானே இருக்கும். அந்த ஒரு இதைதான் எடுத்து சொல்றாரு. கர்மம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். அதை விட பெருமை வர்றது எதுவும் கிடையாது. என்ன செய்யணும் அவன்? நத்திங் இஸ் கிரேட்டர் தேன் one's tireless efforts to uplift one's own family. Nothing is indeed more dignified than saying I will dutifully raise my family's well-being. என்னுடைய குடும்பத்தினுடைய நலனை நான் டியூட்டிஃபுல்லா, கடமையா, அதுதான் அந்த கடமை. அப்படி கர்மம்னு சொல்றது கடமை, அதை நான் செய்வேன் அப்படின்றதான் சொல்றாங்க. சோ இது குடும்ப தலைவனா யார் இருக்காங்களோ அந்த குடும்ப தலைவனுடைய பொறுப்பா தான் நம்ம இதை எடுத்துக்கணும் சார். ஒரு டவுட்.
குலம்னு சொல்லியிருக்காரு சார். குடும்பம் மட்டும் இல்ல, மேபி மோர் ஃபேமிலிஸ், மேபி இந்த கசின்ஸ் ஃபேமிலி அதெல்லாம் குறிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்பம் அங்கதான் சந்தேகம் வருது. இங்க வந்து சொல்லும் போது வந்து ஹோல் ஃபேமிலி என்ன சார், ஒரு குடும்ப தலைவன் அப்படின்ற பட்சத்துல அங்க அவர் ஒய்ஃப் பிள்ளைங்க மட்டும் வருதா, இல்ல அவங்க சார்ந்து? இல்ல அவங்களோட கூட பிறந்தவங்களும் வராங்க. அத ஒரு 4-5 திருக்குறள் தாண்டி அவர் சொல்றாரு. ஒரு 4-5 திருக்குறள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு அப்படிதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த குடும்பமாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறவினர், ஒருத்தர் பண்ற நல்லது கெட்டது அந்த குடும்பத்துக்கான நல்ல பெயர் வரும், குடும்பத்துக்கான கெட்ட பெயர் வரும் தான் சொல்றமே ஒழிய அதை நம்ம வந்து அப்பாவுக்கு வரும் அம்மாக்கு வரும் பிள்ளைக்கு வரும்னு சொல்றது இல்ல. குடும்பம்னு யார் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வெல்ஃபேருக்காக உழைக்க வேண்டியது, கடமையாற்ற வேண்டியது ஒருவருடைய கடமை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருடைய கடமை மட்டும் இல்ல, சொல்லும் போது டியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான். இது சொல்லி இருக்கிற கருத்து வந்து 100% குடும்ப தலைவன் அப்படின்னா சார், எவ்வளவுதான் இந்த வீட்டுல வந்து நிறைய பேர் இருந்தாலும் அத பாக்குறதுக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் அவங்க பெரியவங்களா இருந்தாலும் இருப்பாங்க. அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்வாங்க. அவங்க உழைப்பு அப்படிங்கிறது அவங்க அறிவால கொடுக்கிற உழைப்பு கூட ஒரு உழைப்பு தான். குடும்ப தலைவன் அப்படின்னா அப்படிதான். செயல் செய்வதற்கு நான் வந்து சோம்பல் அடைய மாட்டேன், மிகச்சிறப்பாக நான் என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பம் மிக உயர்ந்த நிலையை அடையும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. பீடு உடையது இல். ஏன்னா பீடுங்கிற சொல்லே ரொம்ப பெருமை மிகுந்தது அப்படிங்கிற சொல்லு. அந்த மாதிரி பீடு உடையது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். பீடு என்ன அர்த்தம் மேடம்? பெருமை சார். பெருமை சார். அமுதம்மா, இப்ப சார் கேட்டதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். பீடுங்கிறது வந்து ஒரே ஒரு பொருள்ல மட்டும்தான் வருமா? இல்ல, நிறைய பொருள் இருக்கு பீடுங்கிறதுக்கு. ஆனா குறிப்பா சிறப்புங்கிற பொருள் தான். இதை இப்பவே நான் அகராதி ஒரு தடவை பாத்துறேன். அப்ப நீங்க இன்னொரு மீனிங் என்னமா இருக்கு பீடுக்கு? வேற வலிமை, மேன்மை, பெருமை, செருக்கு எல்லாமே அதுல வரும். அந்த செருக்கு தான், செருக்குன்றதும் பீடுல தானே வருது. ஆமாங்க சார். அது இல்லாம கூட பீடுங்கிறது வேற மீனிங்லயும் வரணும் இல்லையா சார்? அதுதான் அது இப்ப இது பார்த்து சொல்லட்டும், அமுதா மேடம் பார்த்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, பீடு அப்படின்னா சார் பெருமை, வலிமை, ஒப்பு, குழைவு, இப்படி எல்லா பொருளையும் கொடுக்கறாங்க. தரிசு நிலம்ங்கிற பொருளை கூட கொடுக்கறாங்க பீடுங்கிறதுக்கு. செருக்கு ஆண்மை கூட வருது. ஆனா இதுல கொடுத்திருக்கிறது பெருமை, வலிமை, குழைவு, ஒப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பீடு அப்படிங்கறதும் பீடை அப்படிங்கறதும் வேற. ஒரே ஒரு ஒரு மாத்திரா மாறுறதுல எல்லாம் மாறி போயிருது. பீடைங்கிறது தமிழ் வார்த்தை தானேம்மா? ஆமாம்மா, ஆமா. அதுக்கு என்ன பொருள் இருக்கு மேடம் பீடைக்கு? எதுக்கு சார்? பீடை என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கா அகராதியில பாருங்க. இருக்கு. துன்பம், கிரகத்தாலும் காலத்தாலும் விளையும் தீமை. சார் நல்லா கேட்டுக்கங்க சார். சொல்லுங்க. கிரகத்தாலும் காலத்தாலும் ஏற்படும் தீமை சார். கிரகத்தாலும் காலத்தால சொன்னா ஓகே. கிரகத்தாலும் துன்பம் தரும் நிலை அல்லது தரித்திரம் போன்றவற்றை குறிக்க பீடை என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. தமிழ் அகராதி வச்சிருக்கீங்க போல. நானும் ஒண்ணு வச்சிருக்கேன். துன்பம், இடர், வேதனை, தீங்கு, கஷ்டம், தொல்லை, வட்டம், இதெல்லாம் வந்து வாட்டம், இதெல்லாம் வந்து இததான் தேடுனேன். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை அப்படிங்கிறது ஒரு இடம். இன்னொன்று இது வந்து பீடன்று அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். நான் முதல்லயே பார்த்து வைக்காம போனேன், அதனால பரவாயில்லம்மா, நினைவுக்கு வரல. இது
இல்ல இல்ல நம்ம நீங்க இதுக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் இருக்கிறதுல மறுபடியும் இந்த குரல் இந்த குரல் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் சார். இந்த குரல் எல்லாரும் நம்ம நடை அப்படின்னா பெருமையான நடை அப்படிங்கிறது தான் சார். ஆண்களுக்கே உரிய பெருமையான ஒரு நடை இருக்கும். தன்னுடைய மனைவி சிறந்தவளா இருந்தா அந்த நடை நல்லா இருக்கும். மனைவி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அந்த பீடு நடை அவனுக்கு இருக்காது அப்படிங்கிற பொருள்ல அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த இல்ல மேடம், பீடு நடைன்றது இப்போ நம்ம சிங்கம் புலிலாம் நடக்கும்போது அந்த ஒரு நடையை சொல்லுவாங்க, பீடு நடை அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம ஒரு காரியம் பண்ணினாலே நம்ம நடையே ஒரு மாதிரி ரொம்ப பெருமையா போவோம். பீடு நடை போட்டுறதுக்குன்ற அந்த இடத்துல வந்து ஒரு பெருமையா ஒரு கெத்துன்னு சொல்றோமே, அதுதான் பொருள். அது ரைட்டு. பீடைன்னு சொல்லும் போது பொருள் மாறுது. ஆமா டை போட்டா மாறிடுது. ஏன்னா அது டை இல்ல, அது டை. நம்ம எல்லாரும் காலர் தீ கூட்டிக்கலாம் சார். நம்ம குடும்ப பெருமைக்காக தான் இவ்வளவு உழைக்கணும் சார். ஆமா இப்பதான் பாக்குறேன் அந்த குரல்லயே பக்கத்துலயே பெருமைன்னு இருக்கே. அப்புறம் பெருமையின் பீடு உடையது இல். ஆமா பீடுன்னா பெருமைன்னு சொன்னீங்க. ஆமா பெருமையின் பீடு உடையது இல். ஆமா பெருமை வலிமை. ஆமா வலிமை எல்லாமே வரும் பீடுல. அப்புறமா செருக்கு ஏல பாருங்க செருக்கு இல்ல. மறுபடியும் அந்த குரல் படிங்க. கருமம் செய்ய ஒருவன் செயல் ஒருவன் கைத்தூவேன் என்னும் பெருமையில் பீடுடையது இல். கருமம் செயல் ஒருவன் கைத்தூவேல் என்னும் பெருமையில் பீடுடையது இல். அப்ப அதுல என்ன சொல்றான்? கருமம் செயல் ஒருவன் கைத்தூவேல். நான் இந்த குடும்பத்தை உயர்த்துவதற்கான செயலிலே இருந்து சற்றும் சோர்வடைய மாட்டேன் என்று எவன் சொல்கிறானோ அவனுடைய குடும்பம் பெருமையுடையதாக பீடுடையதாக விளங்கும். இல்லை எதுக்கு வந்தது? இல்லை வருது இல்ல? ஆமா. அதுல என்ன சார் கஷ்டம் மேடம்? இது வந்து பீடுடையது பெருமையை விட சிறப்புடையது இல்லை. இதை விட பெரிய சிறப்புங்கிறது எதுவும் கிடையாது. குடும்பத்தை உயர்த்துவேன்னு சொல்றதுதான் சிறப்புடையதுன்னு சொல்றாரு. அதனால அந்த இடத்துல இல்ல. புரிஞ்சிச்சு. அதாவது ஒரு பொருளை 2 வார்த்தையில போட்டிருக்காரு. ஆமா இது வந்து எப்படின்னா ஒரு பன்மொழி அப்படின்னு அது வந்து பெருமைன்னு சொல்லிட்டாரு. அதை விட பெருமை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க பீடுடையது போட்டிருக்காரு. ஆமா அதை விட பெருமை உடையது வேற எதுவும் இல்லை. புரியுது. ஆனா இதுதான் அதுதான். அதனாலதான் இந்த குடும்பம் என்ற ஒரு விஷயத்தை தான் எடுத்தேன். பெரும்பாலும் இது வந்து நம்ம வந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் இருக்குது. ஒரு குடும்பத்துல ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுப்பு வந்து எல்லாரும் எடுத்துக்க பயப்படுறாங்க. எப்பயுமே எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு மேடம். அது வெளியில தெரியாது. எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னா மத்தவங்க எல்லாம் லூஸ் ஆயிடுவாங்க. அதனால அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை பிரிச்சு கொடுத்துட்டா அவங்கவுங்க அந்தந்த பொறுப்பை செஞ்சு முடிப்பாங்க. இல்ல அது நீங்க சொல்றது நியாயம் தான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. போற அண்ணன் தம்பிக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு எல்லாரையும் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் லேசியா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல இப்ப ஒரு எல்லா ஃபேமிலியும் ஒரு 8 குழந்தைங்க, 6 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க தான் இருந்தாங்க. அந்த 12 குழந்தைங்க இல்ல. ஆனா வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. பெரிய பையனா இருப்பாங்க, அப்பா இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புல இருந்து தட்டி கழிச்சுட்டு போறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. சார் எங்க ஃபேமிலி எங்க பெரியப்பா வந்து 0 சார். அந்த காலத்துல 0. எதையுமே கண்டுக்க மாட்டாரு அவரு. எதையுமே கண்டுக்க மாட்டாரு. அதுதான் சார் உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி சொல்லாத பொதுவா சொன்னேன். ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னோம் இல்ல சார். அதெல்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்துல இருக்கு. அதுக்குதான் இந்த குரலை சொல்லியிருக்காரு அவரு. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட வச்சு பாத்தீங்க அப்படின்னா குடும்பம்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க ஒருத்தர் பொறுப்பா இருந்துட்டாங்கன்னாக்க அடுத்ததெல்லாம் அப்படிதான் பொறுப்பு இல்லாம கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இல்ல கொஞ்சம் அப்படி லூஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க இது குடும்பத்துல எப்படி சொல்றீங்களா? இது ஒரு கட்சின்னு வச்சுக்குவோம் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு. அந்த மாதிரி வரும்போது மேல இருக்கிற தலைகள் மட்டுமே வந்து நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் பொறுப்பு அப்படியே டைட்டா இல்லாம ரொம்ப லூஸா இருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க?
எடுத்துக்க கூடாதுமா. அதுதான். சோ ஏம்மா, அந்த இப்ப இடத்துல இதுல இப்ப வந்து அமுதம்மா எப்படி சொன்ன இல்ல, மாதிரி இந்த ஈக்குவலா இடத்துல எல்லாம். வந்து நம்ம சொல்லிடுறோம்ல, இது பெருமைக்குரிய விஷயம் இல்லைன்றது. ஒரு குடும்பம் போதுதான் இது பிரச்சனை. இங்க வந்து ஒரு கட்சின்றப்ப அது பொது உடைமை ஆயிடுது. அது பல பல கோணங்கள்ல பார்க்க முடியும். ஆனா வந்து இது வந்து ஒரு குடும்பம். உங்க குடும்பத்துல இருக்கிற விஷயத்த நம்ம பேசணும். அதுதான் ஒரு ஒரு குடும்பத்துல யார் சார் இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்களோ வந்து குடும்பம் மட்டுமே சொல்றாரா அல்லது அந்த குடிய ஃபுல்லா சொல்றாரா சார்? குடும்பம்மா. குடின்றப்ப குடும்பம் அதுதான் மட்டும்தான் அதுதான் சொல்றாரு. முதல்ல கேள்வி கேட்டேன். குடும்பம்னா நம்ம குடினாலே குடும்பம் தான். ம். அந்த இப்ப குடும்பத்தை அப்பா அம்மா பத்தி தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இப்ப இன்னைக்கு குடும்பத்தை விட்டுருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை எடுத்துக்கங்க. ஒரு ம். குடும்பம்னா ஒரு குடுத்தனம் யார் யார் இருப்பாங்க? சொல்றோம்லம்மா. அப்பா அம்மா குடித்தனம். இருக்காங்க. ஒரு 10 பிள்ளைங்க இருக்கும், இல்ல 8 பிள்ளைங்க இருக்கும் இல்லையா? அது எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தாங்க. தனித்தனியாலாம் இல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் அங்க அப்பா ஒரு பொறுப்பு எடுத்திருப்பாரு. அப்பா சம்பாதிப்பாரு. மத்த பிள்ளைங்க ஒரு பெரிய பிள்ளை வந்து சம்பாதிக்கும். சில குடும்பத்துல பெரிய பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை சம்பாதிக்கும். ஏதோ ஒரு பிள்ளை பொறுப்பு எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அந்த அந்த கடமைன்றத கூட உணர மாட்டாங்கன்றத நான் சொல்ல வரேன் நான். அதுதான் சார். அதேதான் நீங்க கடமைதான். சொல்லும் போது எனக்கு உடனே அந்த குழுவை பத்தி ஒரு கட்சியை பத்தி அப்படி ஞாபகம் வந்தது. வேற ஒண்ணும் இல்ல. புரியுது எனக்கு. அது அது நம்ம பேச வேண்டாம். குடித்தனம்னு சொல்றோம் இல்லம்மா. குடித்தனம் பண்றாங்க, குடும்பம் பண்றாங்க. அந்த குடும்பத்துல நம்ம பொறுப்போட செயல்படணும். பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. இப்ப கூட நீங்க சொல்ற மாதிரி கட்சியில இந்த பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம பேசும்போது என்ன சொல்றாங்க? தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்றாங்கல்ல. இவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க பாரு. அப்ப அந்த குடுத்தனம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த குடும்பத்துல வந்தது சரியில்லைன்னா அந்த குடும்பம் சரியாக இல்லை. பொறுப்பற்றவர்களாக அந்த குடும்பத்துல இருந்ததுனால அந்த குடும்பத்துல இருந்து வெளில வர்றது பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப எத்தனை குடும்பம் பொறுப்பு இல்லாத குடும்பம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ. ஆமாம்மா, அது ஒண்ணு. ஆனா அந்த காலத்துல இருந்த குடும்பங்கிறப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஒரு 10 குழந்தைங்க அவங்களுக்குள்ள மட்டுமே இருக்கும். நான் ரொம்ப வெளியில இருந்து ஒரு எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்காது. ஆனா இப்ப வந்து குடும்பங்கிறது 2 வயசுலயே குழந்தைய கொண்டு போய் நர்சரியில விட்டுறாங்க. அதுக்கு சரிங்களா? என்ன ரீசன்னா, முன்னால காலத்துல பெரும்பாலும் உழவு தொழில் இருந்தது, தோட்ட வேலை இருந்தது. இந்த மாதிரி அலுவலக வேலைகள் அவ்வளவு கிடையாது. இல்ல அதனால இப்ப அந்த நம்ம வந்து பேரண்ட்ஸ் மேல வந்து பழிய போடுறது கூட கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வெளியில இருந்து கத்துக்கிறது நிறைய கத்துட்டு வர்றாங்க மக்கள். அதுக்கு சொல்ல வரேன். ஆனாலும் வீட்டுல வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, சில வார்த்தைகளை பேசக்கூடாது, சிலது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க பொது வெளியில போய் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. ஒவ்வொரு உறவுகளுக்கான மதிப்புகள் அந்த மரியாதையோட அத நடத்தப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அந்த உறவு முறைகளினுடைய முக்கியத்துவம் தெரியல, எதுவுமே தெரியல, ஏதோ அப்படியே வாழ்ந்திருக்காங்கிறது தான் பொருள்ல நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி உழவு தொழிலா இருந்ததுனால ஒருத்தர் பொறுப்பானவரா இருப்பாரு, மற்றவங்க எல்லாரும் அவங்களோட கூட போய் எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு அலுவலகத்துல எல்லாரும் தனித்தனியா வந்துட்டாங்க. அந்த குடும்பம் அப்படிங்கறது இல்ல. இப்ப இன்னும் குறைச்சலா 2 பேர் இருக்கிற குடும்பத்துல 2 பேருமே வேலைக்கு போகும்போது அந்த குழந்தை மட்டும்தான் வீட்டுல இருக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த பொறுப்பை சொல்லி கொடுக்கற வேண்டியது. இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, பழைய கால சூழ்நிலை வேற. அந்த காலத்துல பொறுப்பு இல்லாம போறேன் அப்படின்னு ஒருத்தன் போனான்னா அதை விட இழிவானது எதுவும் இல்லை. அவன் என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறாவது உயர்த்துவேன் என்று முயன்றால் அவனை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது. அடுத்த குரல் போயிடலாம். அடுத்த குரல் போயிடலாம். படிக்கவா சார்? படிங்க சார். ஆழ்வினையும் ஆழ்ற அறிவும் என விரண்டில் நீள்விளையான் நீளும் குடி. நீளும் குடி. நீளும் குடி. ஆழ்வினையும் ஆழ்ற அறிவும் என இரண்டில் நீள்விளையான் நீளும் குடி. வைரமுத்து என்ன சொல்றாரு? அருந்து விடாத முயற்சியும் தேர்ந்து விடாத அறிவும் என்ற இரண்டினாலும் வழிநடத்தப்படும் இடையறாத செயல்களால் ஒருவனின் குடிப்பெருமை நீண்டு விளங்கும். மோவா சொல்றது முயற்சி, நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும். மற்றவருடைய விளக்கெல்லாம் வேணுமா சார்? சாலமன் பாப்பையா வேணுமா? போதும். இதுதான்
என்ன அது வந்து முயற்சி இருக்கணும், கொஞ்சம் அறிவும் இருக்கணும்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நிறைந்த அறிவு நல்ல வேணும். முயற்சியும் அறிவும் இருந்தா அந்த இடைவிடாது உழைக்கிறதுனால வந்து அந்த அந்த குடும்பம் வந்து முன்னேறிடும் அப்படின்றது சொல்றாரு. இது வந்து நம்ம பார்க்கிற விஷயம்தான். ஆன்ற அறிவு அப்படின்னு கொடுக்கும்போது எந்த செயல் செய்யறோமோ அதற்கேற்ற அறிவு அவங்களுக்கு இருக்குது. அந்த எந்த செயல் நம்ம செய்ய போறோமோ அதற்கான அறிவு இருக்கும்போதுதான் அதற்கான பலனை நம்ம முழுமையா அடைய முடியும். அந்த அறிவு இல்லாம வேறொரு அறிவு அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது அந்த அளவுக்கு பயன் தராது. ரெண்டாவது, நீழ்வினையால் இடையறாத ஒரு தொடர்ந்து அந்த செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இடைநிற்றல் அப்படிங்கிறது இல்லாம நீழ்வினையால் தொடர்ந்த செயல்களால் நீளும் குடி, அப்படிப்பட்ட செயல்களாலதான் குடுத்தனமும் உயர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. இந்த ஆழ்வினை அப்படிங்கிறது நல்ல முயற்சி, இடைவிடாத முயற்சி தான் ஆழ்வினை. அதே மாதிரி ஆன்ற அறிவு அப்படிங்கிறதும் அதற்கேற்ற அறிவு அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். எந்த காரியத்தை நாம் செய்ய முயல்கிறோமோ அந்த காரியத்துக்கான அறிவு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுனாதான் அந்த குடும்பம் உயர்வடையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இது சொல்ல பெருமை அடையும் சொல்லியிருக்காங்க மேடம். அந்த குடும்பம் வந்து பெருமை அடையும். இப்படி எல்லாம் செய்தோம்னா அந்த குடும்பம் வந்து பெருமை அடையும். நீ அதுல இதுல ஏஐல போய் பார்த்தேன் நானு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த குடும்பம் வந்து பெருமையும் இல்ல சார், இங்க வந்து அது முதல்ல குரல் சார். அது இதுல வந்து என்ன சொல்றாரு, நீளும் குடி அப்படின்றது வந்து உயரம். அதான் உயரம், உங்க குடும்பம் வந்து உயரம் வளரும், மேல் மேலும் வளரும் அப்படின்றதுதான் இங்க. அதாவது நீ சிறந்த, அதாவது செய்யற செயலை தொடர்ந்து செய்யணும், நடுவுல விட்டுடாத இருக்கணும். அது வந்து ஒரு அறிவோட செய்யணும். அங்கதான் அது அந்த அறிவு இருந்ததுன்னா எதை செய்யணும், எந்த நேரத்துல எப்படி செய்யணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு இருந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து நீங்க வந்து கடகடன் உயரத்துக்கு தெரியும். சரி, நமக்கு நம்மளே பாக்குறோம், நம்ம குடும்பங்கள்ல இப்ப நம்ம முன்னாடி எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அடுத்த வருஷம் 5 வருஷம் எப்படி இருந்தோம், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த வளர்ச்சி தெரியுதுல. அந்த வளர்ச்சியினுடைய காரணமும் தெரியும் நமக்கு. யாரோட உழைப்பு இருந்தது, யாரோட ஒத்துழைப்பு இருந்தது, எந்த மாதிரி அறிவுபூர்வமா நம்ம செயல்பட்டோம், அப்போ அந்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றது நான் தெரியும். நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே அதுல அனுபவம் இருக்குதுன்னு வச்சுங்க. அததான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்தா, அப்போ அந்த காலத்துல அது சொல்லியிருக்காருன்னா அது தேவைப்பட்டிருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சொல்லுங்க மேடம். மைக் ஆன் பண்ணுங்க மேடம். பிரேமா மேடம், மைக் ஆன். நீங்க சொல்ற மாதிரி அந்த தொடர் முயற்சி அப்படின்றது ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி அப்படின்றது ஒன்ஸ் லைனேஜ் grows by one's ceaseless act based on effort and profound genius அப்படி சொல்றாங்க. அதாவது அன்டயரிங் எஃபெக்ட். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உழைப்ப போடணும். அந்த முயற்சி வினை, அந்த ஆழ்வினை அப்படின்றது ரைப் விஸ்டம், அந்த ஆன்ற அறிவு, ரைப் விஸ்டம் ஆர் த டூ பேசிக் நீட்ஸ். இது ரெண்டும் முக்கியமா வேணும். எதுக்கு வேணும்? டு ப்ரமோட் ஒன்ஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் வந்து நமக்கு தேவை அப்படின்றதான் இப்படி சொல்லி இருக்காரு அப்படின்றது ராஜாராம் சாரோட ஆங்கில மொழிபெயர்ப்பு. அந்த மன உறுதிக்கு இந்த 2 கருவிகளும் நமக்கு துணையாக இருக்கணும். இந்த குடும்பத்தை உயர்த்துவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதிக்கு இந்த 2ம் நமக்கு கருவியாக அமையும் போது அந்த குடும்பம் உயர்வடையும், மேன்மையடையும். இதுல நீங்க அந்த முதல் திருக்குறளுக்கும் 2வது திருக்குறளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. முதல் குறள்ல குடும்பத்தை மேம்பட செய்வேன் அப்படிங்கறதோட அது முடிஞ்சிருச்சு. உழைச்சினா உனக்கு வந்து மேம்பட அதோட பெருமை எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. முதல்ல வந்து பெருமையை சொல்லிட்டாரு. அடுத்து வந்து நீ உழைக்கணும்னா எப்படி உழைக்கணும்? சும்மா சாதாரண உழைக்கக்கூடாது, விடாமுயற்சியா உழைக்கணும், அது நீண்ட முயற்சியா இருக்கணும், அப்பதான் அது வந்து உயரும் அப்படின்றத சொல்றாரு. அதாவது ஒரு படிப்படியா ஒரு நுணுக்கங்கள் முதல்ல சொல்றது ஒரு இதுதான் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கு அப்படின்றது. அடுத்து நீ எப்படி இருந்தா இது இந்த அளவுக்கு வளரும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப் போறாரு. இது திருக்குறள் ஒரு அதிகாரத்துல பார்க்கும் போது இப்படிதான் வரும். சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு குறள்லயும்.
பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது. மைனூட்டா கவனிக்கும் போதுதான் அந்த அவர் சொல்ல வர கருத்து வந்து ஒரு சின்ன 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 மாற்றங்கள் தெரியும். அததான் சொல்றாரு. கரெக்டா மேடம்? இது வந்து சார் குறளுக்கு குறள் சொல்றது மாத்திரம் இல்லாம ஒரே குறள்ல கூட ஒரு ஆமா. கல்விங்கிற அதிகாரத்துல சொல்லுவாரு. ம், ம். படி கற்க அப்படிம்பாரு. ம். அடுத்தது கசடர கற்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் கற்க கசடர கற்பவை, கற்பவை எதுவோ அதை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்ல, எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். சரி, எதுக்காக படிக்கணும்? கற்ற பின் படிச்சு முடிச்சப்புறம் என்ன பண்ணணும்? அதற்கு தக நிற்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ நிக்கிறதுக்காக கற்க அப்படின்னு அவர் சொல்வார். அந்த அந்த ஒரே திருக்குறள்லயே படிப்படியா சொல்லிட்டு வருவார். இந்த மாதிரி நிறைய திருக்குறள்கள் நமக்கு இருக்கு. அதாவது சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் லைஃப்ல வந்து. இப்ப கல்யாணி மேடம் ஆர்டிகல்ல கூட அந்த ஸ்பீச்ல கூட சொல்லியிருந்தாங்க, சின்ன சின்ன இன்பங்கள் தான் நமக்கு வாழ்க்கைன்ற. அது மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் வாழ்க்கையும். அந்த சின்ன சின்ன தேங்க்ஸ் ஃபார் மாற்றங்கள். ரிமைண்டிங் சார். ஆக்சுவலா அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். அந்த மெய்யழகன் படத்துல கார்த்தி நடிச்சிருந்ததுல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பெரியவங்க எப்படி இருக்காங்கன்னு. அந்த படத்துல அந்த சைக்கிள் வரும். அந்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் கார்த்திய வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ உன்னோட தம்பிய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்லுவாரு. அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கார்த்தி சொல்லுவாரு, அன்னையில இருந்து எங்க அப்பா வந்து என்னை வந்து ரொம்ப மரியாதையா தான் கூப்பிடுவாரு, மரியாதையா தான் பேசுவாரு. ஏன்னா நான் வந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன்னு உடனே ஒரு பொறுப்பான செயல் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அந்த அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதுதான் சார், அதை நான் முதல் சொல்லணும்னு குறள்ல நினைச்சேன். வந்து சார் நல்ல மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்றத முதல் குறள்ல வந்து சொல்றாரு. ஆமா. குடும்பத்தை உயர்த்தணும்ன்ற மன உறுதியோடு இருக்கணும். அந்த மன உறுதிக்கு துணையா விடாமுயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து அறிவோட வந்து இந்த காரியத்தை செய்யணும், விஸ்டமோட செய்யணும் அப்படின்றத அடுத்த குறள்ல அதுக்கு ஆட் ஆன் பண்றாரு. ஒவ்வொன்னா அப்படியே இல்ல, இப்ப இல்ல ஸ்டீஃபன் சார் மேடம், சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படியே போயிட்டே இருக்காரு. கரெக்டா முயற்சி மட்டும் இல்ல சார், முயற்சி மட்டும் இல்ல, படிப்பு தான் முக்கியம். ரைட் விஸ்டம், அறிவு இருந்தாதான் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் இல்ல. நான் உதாரணத்துக்கு சொல்ல நினைச்சாங்க, எங்க ரெண்டு தாத்தாக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 9 பேர், படிச்சவங்க யாருமே இல்லை. கல்லூரி மேய்மை 8வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. எல்லாம் உழைப்பு தான், உழைப்பு எல்லாம் வளர்ந்தாங்க. படிப்பு இல்லாதனாலேயே விழுந்துட்டாங்க. படிப்பு இல்லாதனாலேயே உழைப்புக்கு சேர்த்த பலன் அனுபவிக்க முடியாம விழுந்துட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட எங்க தாத்தாக்கு 9 பேர்னா இன்னொரு தாத்தாக்கு 9 பேர். படிப்பு இருந்த ஒரே ஒரு ஃபாதர், என்னுடைய ஃபாதர் இன்டர்மீடியட் படிச்சவர் தான். அவரும் விழுந்துட்டாரு. அந்த விடாமுயற்சி மட்டும், முயற்சி செய்யற சொத்துக்கள்லாம் படிப்பும் அறிவும் இல்லாதனால, ஒற்றுமை இல்லாதனால விழுந்து போச்சுன்னு சொல்லணும். அந்த படிப்பு மட்டும் இருந்தா எல்லாருமே குரோத் ஆயிருப்பாங்கன்னு சொல்லணும். இல்ல ஆனா சார், நீங்க சொல்றது சரிதான் சார். எங்க தாத்தா கூட 3 தாத்தா. அதுல எங்க தாத்தா தான் எல்லாரையுமே, எங்க வீட்லயும் 9 பேரு, 5 பையன்க 3 பொண்ணுங்க, 6 பையன்க 3 பொண்ணுங்க. எங்க தாத்தா, அதாவது எங்க அம்மா, எங்க மாமா, நாங்க எங்க குடும்பத்தை சொல்றேன். ஆனா எங்க தாத்தா வந்து எல்லாரும் படிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அத வந்து செஞ்சாங்க. அத்தனை பேருமே படிச்சாங்க. அத்தனை பேரோட குடும்பமும் ரொம்ப அடுத்தடுத்த படியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே தவிர தளர்ச்சி வந்ததுங்கிறது கிடையாது. அப்போ அந்த கல்வியை கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றவங்களுக்கு சொன்னா கூட புரியாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு நம்ம வளர்ந்து வந்த கதையை சொன்னா கூட அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். மாயாஜால கதை சொல்ற இந்த மாதிரி இடத்துல நினைக்கிறேன். இந்த இடத்துல அறிவுன்னு சொல்லும் போது நம்ம நானும் மாறுபடுறேன் சார். கல்வியை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. நானும் மாறுபடுறேன். அனுபவம் சார்ந்த அறிவுதான் இது சார். வந்து அதாவது படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்ன்றது பலருக்கு அவங்க பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. உங்க வாழ்க்கையில தெரிஞ்சிருப்பாங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருப்பாங்க, பெரியவங்க சொல்லி இருப்பாங்க, கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க. ஆனா மிகப்பெரிய அறிவு இருக்கும், மிகப்பெரிய திறமை இருக்கும், ரொம்ப அந்த குடும்பத்தை கையாளுற திறமை பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபேமிலியில இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சார். எத்தனை லேடிஸ் அந்த காலத்துல படிச்சாங்க சார், ஜென்ஸ் தான் படிச்சாங்க, ஆனா லேடிஸ் தான் குடும்பம் நடத்தாங்க. குடுக்கிற பணத்துல வந்து நமக்கு தெரியாதே சேமிச்சு வச்சு நொந்து போற நேரத்துல எடுத்து கொடுத்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அததான் சொல்லுது. தாய் கிழவி அததான் சொல்லுது. படத்தை நிறைய பேர் இன்னும் பாக்கலாமா லத்தி? வெயிட் பண்ணுங்க.
சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார். சார் நான் எங்க அம்மா வந்து படிக்கல சார். கூட தெரியாது சார். ஒரு குக்கிராமத்தை படிச்சு வந்து திருத்தணியில வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா கணக்குல வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கணக்குல நம்மள தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல சின்ன சின்ன வட்டி கொடுத்திருந்தாங்க. என்னடா நீ இவ்வளவு படிச்சு 25 நாள் இவ்வளவு வட்டி வருமே, தப்பா போட்டுற கணக்கு. பெருமையா சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்து கூட தெரியாது. ஆனா நாங்க 8 பேரை அதான் சார் ஸ்டீபன் சார் அருமையா இந்த அறிவுன்றது வந்து இட்ஸ் எ நாலேஜ், நாட் தி எஜுகேஷன். அந்த அனுபவத்துல என்ன பண்ணாங்க எங்க அம்மா, அந்த குடும்பத்தை வளர்த்து பிலீவ் அவங்க செய்யாத வேலையை இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறோம்னா எங்க அம்மா தான். நான் சொல்ற படிப்பு மட்டும் இல்லமா, படிக்கவே இல்லை. இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்பு, எங்க அப்பா எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன், பணத்தை அந்த சேமிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணணும். பசங்களை எப்படி வளர்க்கணும், 8 பேர் இருந்தாலும் கஷ்டப்படவே இல்லை. எல்லாரையும் வந்து ரொம்ப நாங்க ஜாலியா இருக்கோம். சரி நான் சொல்றேன், அந்த மாதிரி வந்து நம்ம என்னன்னா அந்த காலத்து அறிவு, அந்த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதனாலதான் அந்த காலத்திலேயே பொதிய ஏத்தி சந்தையிலே, பொள்ளாச்சி சந்தையிலே வித்துட்டு அம்மா கிட்ட கொடுத்து போடு செல்ல கண்ணுன்னு சொல்லி போட்டா. சத்யநாராயண சார், அமுதம்மா சொல்றது வந்து அம்மா வந்து படிக்கல, மேனேஜ் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனா அடுத்தடுத்து வர்றவங்க வந்து படிச்சு வந்துடணும், அப்பதான் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறதான் அமுதம்மா சொன்னாங்க. அவங்க அத சொல்ல வர்றாங்க. ஒண்ணு அமுதம்மா. இன்னொன்னு என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, இப்ப வந்து அடுத்தடுத்து வர்றவங்க வந்து சரியா இருக்கிறதும் இருக்காததும் அது வெறும் கல்வியை மட்டுமே இல்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா சில பேர் வந்து சில பேர் வந்து என்னதான் அவங்க வந்து படிக்க வச்சுட்டா கூட அந்த முதல்ல இருந்த ஜெனரேஷனுடைய வலி தெரியாம வளர்த்திடுறாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல பிரயோஜனமே படாது. கல்வி இருந்தாலும் பிரயோஜனப்படாது, எதுவும் பிரயோஜனப்படாது. அந்த வலிய சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அந்த கல்விக்கும் பலன் இருக்கும்னு தோணுச்சு. தேங்க்யூ சார். உண்மைதான். அதுக்கான திருக்குறள் ஒண்ணு இருக்கு, சட்டுன்னு நினைவுக்கு வரல, போன் அங்க கிடக்குது. உடனே அந்த திருக்குறளை பாத்துட்டோம்னா சொல்லிடுவேன். பரவாயில்லம்மா, மெதுவா பாருங்க. பரவாயில்ல, அடுத்த குறள் போயிடலாம் சார். மாலதி எனக்கு கை தட்டினாங்க சார். தேங்க்யூ மாலதி. அடுத்த குறள் யார்? மாலதி படிக்கிறேமா? சரி, இதோட இங்கிலீஷ் இது மட்டும் படிச்சிடலாமா சார் ஒரு தடவை? படிங்க. அந்த செகண்ட் இதோடது நல்லா இருந்தது சார். அது என்ன திருக்குறள் நாம, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. எவ்வளவு புத்தகங்களை படிச்சுக்கிட்டு, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது அவங்களுக்கு பயன் தருமானா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அவங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு தான் மிகுந்து வந்து நிக்கும். கற்ற அறிவு கட்டி கொடுத்த சோறு மாதிரிதான், உண்மை அறிவு சோறாக்க கத்துக்கிற மாதிரிதான். அதனால நம்ம கட்டு சோறு வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா சோறாக்கவும் கத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை எப்பயுமே. அது பழைய காலத்துல நம்ம சத்யநாராயணன் சார் சொன்ன மாதிரி நம்ம வீடுகள்ல நாங்கள்லாம் இருந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த உண்மை அறிவு அவங்களுக்கு இருந்தது. அதோட கூட நமக்கு கல்வி அறிவையும் கொடுத்தாங்க. அப்படிதான் 2 அறிவும் இப்ப நமக்கு கலந்துருக்கு. சில சமயங்கள்ல நம்முடைய உண்மை அறிவு மிகுந்து வந்து நிக்கும். இப்போ வந்து உண்மை அறிவு போயிடுச்சு, கல்வி அறிவு மட்டும் இருக்குது. என்ன அத வந்து என்கரேஜ் பண்ணிட்டாங்க சார். கல்விதான் நல்லதுன்னு எல்லாம் என்கரேஜ் பண்ணி வச்சுட்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இதெல்லாம் ஒரு சுயற்சி தான் வரும். ஒரே ஒரு லைன் தான் சார். மாஸ்டரி ஆஃப் ஆக்ஷன். ஒண்ணு மாஸ்டரி ஆஃப் ஆக்ஷன், ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ். படிங்க முதல்ல இங்கிலீஷ்ல, அந்த புக்ல படிங்க. அத படிக்கவா? ஓகே, ஃபர்ஸ்ட் திருக்குறள் படிங்க இங்கிலீஷ்ல. ஓகே. நோ கிரேட்டர் சார், 2 திருக்குறளையும் படிங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து no greater glory than greatness in action, saying I won't ever cease. ஓகேங்களா? செகண்ட் வந்து mastery of action, fullness of knowledge, these two thriving make family thrive. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு சார். இவர் வந்து இந்த ஃபாரினர் எழுதின அந்த புக் காமிங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து ப்ரொஃபசர், அவர் பேர் என்ன? ஆண்ட்ரூ ஹார்வே. தாமஸ் தானே? தாமஸ் ஹிட்டோஷி. தாமஸே தான். டிரான்ஸ்லேட்டர் அண்ட் வித் ப்ரீஃபேஸ். அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்கல கவர்மெண்ட்ல,
ஆமா என்ன சார். அழகா அவரோட தமிழ் பேசுறாரு சார் அவரு. என்ன அழகா தமிழ் பேசுறாரு. அவர் ஒரு எழுதின திருக்குறள் ஆங்கில தான் அது. சொல் இல்லாம தமிழ் பேசுறாரு. அந்த அந்த திருக்குறள் வந்து திருக்குறள் மத்தவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்புக்கும் இவர் மொழிபெயர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப பாருங்களேன் சார், இந்த செகண்ட் ஒன்னு அழகா சொல்லிருக்காரு. அதாவது மாஸ்டரி ஆஃப் ஆக்ஷன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆள் வினை அப்படிங்கிறது வந்து மாஸ்டரி ஆஃப் ஆக்ஷன். அது ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ்ங்கிறது ஆன்ற அறிவு. இந்த ரெண்டும் தீஸ் டூ த்ரைவிங் மேக் ஃபேமிலி த்ரைவ். இந்த ரெண்டும் நல்லா இருந்ததுனாக்க the family will also thrive. நல்லா வரும், உயரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. கிரேட். அதுவும் 7 வார்த்தையாமா, அதுவும் 7 வார்த்தை. மூணாவது குறள் படிச்சிடலாம். இல்ல சார். 1 2 3 4 நம்ம 5 படிச்சிடுவோம். 6 7 8 9 10 சார். 10 வார்த்தைகள் இருக்கு சார். இல்ல சார், எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு கேட்டாரு. இல்ல மூணாவது குறள் படிச்சிடுவோம். இந்த பாட்டு தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாட்டு. சூழாமல் தானே தானே. இல்ல, மடித்தற்று தான் முந்துரும் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். படிங்கம்மா அந்த குறள் மறுபடியும் படிங்க. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். சூப்பரா படிச்சீங்க. படிக்கும் இந்த குறள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் படிங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணாம இருக்கிற குறள் சார். யாருக்கும் அவ்வளவு தூரம் மனப்பாடமா தெரியாது. இல்ல மனப்பாடமா சொல்லல மேடம். இதுல சொல்லி இருக்கிற விஷயம் வந்து இதுல தெய்வம்னு வந்திருக்குன்னு சார் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லம்மா. இல்ல இதுல வந்து கடவுள் வந்து எப்படி வந்து தெய்வம் இதுல சொல்றாங்களோ, முயற்சி வந்து பண்ணோம்னா எப்படி கடவுளே வந்து விதியை வந்து வச்சிருந்தாலும் மாற்றி அமைக்கும்னு சொல்ற மாதிரி இதுல வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்றத அழகா சொல்லி இருக்காரு. அது கூட பிரேமாமா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லிட்டோம். தெய்வம்னா அம்மாவும் அப்பாவும் தெய்வம் தான், இல்லன்னு எப்படி மறுக்க முடியும்? அவ்வளவுதானே. தெய்வம் அப்படிங்கறது இல்லங்கிறது கிடையாது. அம்மாவும் அப்பாவும் முன்னறி தெய்வம், உனக்கு முன்னால தெரிகிற முதல் தெய்வம் அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னா சரியா போச்சு. அந்த வார்த்தைக்கு நமக்கு பொருள் கிடைச்சிட்டுது. சார் படிங்க சார், நீங்க சிவகுமார் சார் படிங்க சார். சிவகுமார் சார் அதான் படிச்சுக்காங்க மேடம். குடி செய்வல் என ஒருவருக்கு தெய்வம் மடிதற்கு தான் முந்துரும். குடி செய்வல் என்ன ஒருவருக்கு தெய்வம் மடிதற்கு தான் முந்துரும். அழகான குரல், படிக்கிறது நல்லா இருக்கு. என் குடியை முந்துரும் முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை கட்டிக்கொண்டு தானே முன் வந்து துணை செய்யும். ஊழல் சொல்லிட்டாரு. ஊழ் வினை. இவரு வைரமுத்து என் குடியை மேலும் செம்மை செய்வேன் என்று உறுதி பூண்டு உழைக்கும் ஒருவனுக்கு தெய்வ வலிமை என்று சொல்லப்படும் இயற்கையும் கூட ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு விரைந்து உதவி செய்யும். இல்ல அதாவது குடும்பத்துக்காக உழைக்கிறவனுக்கு உலகம் பூரா சப்போர்ட் பண்ணுன்றதுதான் இது. நம்ம வேற ஒன்றும் இல்ல விஷயம். யார் வேணா குடும்பத்துக்காக உழைக்கிறான்பா, அவன் ஊதாரித்தனமா இல்லப்பா, அவன் வந்து அவனை நம்பி எதனா கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம், அவன் வந்து வீண் செலவு பண்ண மாட்டான். ஒரு நம்பிக்கை கிரியேட் வருது, இல்ல ஒரு நம்பிக்கை வருது. குடும்பம் அப்படி அந்த உரிமை, அந்த 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 நல்ல குணம் வருது. அவங்க வந்து அறத்தோட இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் வர்றதுனால யார் வேணா உதவி பண்ணுவாங்கன்றது, தேடின்னு வந்து கொடுப்பாங்கன்றது இதுதான் அவர் சொல்றாரு. அது கொஞ்சம் வேற ஆடையை இருக கட்டிக்கொண்டு தானே முன். சிவகுமார் சார் நம்ம சொல்லுவோம்ல, எடுத்து கட்டிக்கிட்டு பண்றதுன்னு சொல்லுவோம்ல சார். இல்ல அம்மாடி, ஒரு வேலை செய்யும் போது அந்த மாதிரி ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு இழுத்து புடிச்சு கட்டிக்கிட்டு நான் வரேன் உனக்கு முன்னாலன்னு வந்து நிக்கும் அப்படிங்கிற பொருள் அது. அதுதான்மா. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த இயற்கை மழை வேணுங்கிற நேரத்துல மழை கிடைக்கும், வெயில் வேணுங்கிற நேரத்துல வெயில் கிடைக்கும். அந்த செயலுக்கு ஏற்ப அங்க எல்லாமே இயற்கை நமக்கு வழித்துணையாக வந்து நமக்கு உதவும் அப்படிங்கிறதுதான். இது உதவ வேண்டும், அதுதான் எம்பசைஸ் பண்றாரு. நாமக்கல் கவிஞர் வந்து எப்படி சொல்றாருன்னா சார், அந்த குடுத்தனத்தோட நிலைமையை தெரிஞ்சு அந்த உயர்த்துவேன் அப்படின்ற ஒரு உறுதி கொள்ற ஒரு மனசு இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு, அந்த உறுதி அப்படின்றது அவனுக்கு இருக்கும் பொழுது தெய்வம் தானாகவே வந்து கச்சை கட்டி கொண்டு உதவி செய்யும். கச்சை கட்டி கொண்டு உதவி செய்யும் சொல்றது, நம்ம ஒரு வேலை செய்யணும்னா எப்படி செய்வோம்? நம்ம நார்மலா செய்ய மாட்டோம்.
ஜென்ஸா Okay, இருந்தாலும் okay. லேடிஸா இருந்தாலும் ஒரு நிலத்துல வேலை செய்யறது, மத்த இடத்துல வேலை செய்யறதுன்னா கச்சை கட்டிக்கிட்டு அப்படின்றது வந்து அந்த Right, right. அந்த அளவுக்கு வேகமா அந்த அந்த வேலையை வந்து செய்யறதுக்கு உதவியா எப்படி வரணுமோ அப்படி கடவுள் வந்து உதவி செய்வார் அப்படின்றது Super, சொல்லு. super. இது நாமக்கல் கவிஞரோட உரை. முன்ன நின்னு உதவுறது. ஆமா, முன்னு தானா வந்து முன்ன நின்னு உதவுறது. ஓகே, தேடின்னு வந்து உதவி கொடுக்கறது. அது மாதிரி பலர் இருந்திருக்காங்க. வரிஞ்சு கட்டி சரிக்கு இப்ப கிச்சன்னா வார்ட்ரோப் கட்டிக்கிறோம் வேலை செய்யறதுக்கு, நிலத்துல வேலை செய்யறாங்கன்னா கீழ்ப்பாச்சி கட்டிக்கிருவாங்க. அந்த மாதிரி அந்த உறுதியோட குடும்பத்துக்கு உழைக்கணும்ன்றவனுக்கு எப்படி உதவி செய்யணுமோ அது மாதிரி God fastens his robes and rushes to help him who strives to exert his womb. Even God would rush to help a man who works hard to elevate the family. To elevate the family, whoever works, God will help in that form. அதை வந்து அப்படி சொல்றாரு, கச்சை கட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம ஒண்ணு நல்லது பண்ணணும்னு நினைச்சோம்னா வரிஞ்சு கட்டிட்டு கடவுளே நமக்கு முன்னால வந்து நின்னுக்கிட்டு நீ சொல்லு நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு வந்து நமக்கு தான் முந்துரும். எனக்கு முன்னால வந்து நின்னுக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு உனக்கு என்ன வேணும் கேளு நான் செய்யறேன் அப்படின்னு வந்து நிக்குதுன்னா அப்ப இதை விட ஒரு குடும்பத்தை உயர்த்துறதுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது. ஆமா அம்மா, எப்பவாவது நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு கடவுள் வந்து முன்னால நிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒன்னும் டைம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல, எனக்கு ஒரு இதுமா, எனக்கு ஒரு விளக்கம் வேணும். அது வந்து தெய்வம் ஆடை கட்டி கொண்டுதான் வரணுமா? ஒரு உதவ வேண்டும். இல்ல சார், ஆடை கட்டி கொண்டு அர்த்தம் கிடையாது சார். அது அதுக்கு இல்ல, அது அர்த்தம் கிடையாது. வரிஞ்சு கட்டிக்கிட்டுன்னு அர்த்தம் சார். முந்தி வந்து நிக்கும் அப்படின்றதுதான் அந்த. சார் அதுதான் சத்யநாராயண சார் நான் சொன்னேன்ல, எடுத்து கட்டிக்கிட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அது வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் அந்த இடத்துல. நீங்க ஆடையெல்லாம் விட்டுருங்க, எடுத்து கட்டிக்கிட்டு பண்றது அப்படிதான். நம்ம வீட்டுக்கு ஒரு சிலர் வராங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வரைஞ்சு கட்டின்னு வந்து கூட வந்து அவ்வளவு வேலை செய்வாங்க. கையை உயர்த்தி இருக்காரு ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர் கையை உயர்த்தி இருக்காரு. என்ன சொல்றாரு சார்? தமிழ் ப்ரொஃபசர் மகிழ்ச்சி. தெய்வம் மனித ரூபனேன்னு சொல்லுவாங்க. தெய்வம் மனித ரூபலாதான் வருதுன்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப மனிதர்கள் நீங்க நல்லா சொன்ன மாதிரி கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க, வரிஞ்சு கட்டி நிக்கிறான்னு நம்ம இன்னைக்கு பேசுற வார்த்தை இதெல்லாம். வரிஞ்சு கட்டி நீ என்ன நினைக்கிறான், கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறான், ஒரு தலைய அதை முடிப்பேன்னு கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்படிலாம் சொல்றோம்ல. அது மாதிரிதான் சொல்றாரு அவன். அத முன்னிற்கும் மனிதர்கள் முன்னிற்கிறார் இல்ல, சூழல் வந்து நிக்கும்ங்கிறது தான். தெய்வம் சூழல் தான். அந்த சூழல் நமக்கு உகந்ததாக மாறும் ஒருத்தர் செய்யணும்னு நினைச்சான்னாங்க. ரொம்ப சிறப்பான. அடுத்த குரல் போயிடலாம். வேற என்ன படிக்கலாம்? நானே படிக்குவா? படிங்க சார். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது முன்னேற்றுபவருக்கு சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயர்த்துபவருக்கு. அது படி தாழாது உயர்த்துபவருக்கு. ஓகே ஓகே. தம் குடி உயர்வதற்கான செயலை விரைந்து முயன்று செய்பவருக்கு அவர் ஆராயாமலேயே அச்செயல் தானே நிறைவேறும். மூவப்படுறாருங்க நம்ம வைரமுத்து ஐயா என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல் பாருங்க, அது ஒன்றுவருக்குன்றது வந்து முயல்பவருக்கு அர்த்தம். ஓகே ஓகே. அது வந்து ஒரு சொல். தம் குடியின் மேன்மைக்கு தன்னலமற்று உடையராது உழைப்பவர்களின் செயல்கள் தடைகளால் சூழப்படாமல் தாமே நிறைவடையும் அப்படின்னு வைரமுத்து சொல்றாங்க. தளர்வின்றி இடைவிடாது 2 வார்த்தை போடுறாரு அதுல. அதுல இடைவிடாத முயற்சிங்கிறது ஒரு நாள் முயற்சி இல்லைங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தையா நம்ம பார்க்கணும். இடைவிடாத முயற்சி, அது இருந்தா எதுவும் முடியும் அப்படிங்கிறது. எதையுமே அதுதானே, தொடர்ந்து செய்யும் போதுதான் அதனுடைய விளைவு தெரியும். ஒரு நாள் 2 நாள் செய்யும் போது அது விளைவு தெரியாது. தொடர்ந்து செய்யும் போதுதான் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது தெரியும். நடக்குதுன்னு செய்யும் போது அங்க யாராச்சும் சப்போர்ட் பண்றதுக்கு வருவாங்கன்றது இயல்பாவே நம்ம பாக்குறோம், நமக்கு தெரியும். அந்த 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 முயற்சியில எல்லாரும் கை கொடுப்பாங்கன்றதுதான். அது அவங்க அறியாமலேயே அது இனிவதா முடிஞ்சிருங்கிறாரு. முக்கியமான விஷயம், நான்
அதாவது நான் நினைச்சு இது முடியணும்னு நினைச்சு செய்யணுங்கிறது இல்ல. நான் முயன்றா போதும், இடைவிடாது முயன்றா போதும், எனக்கே தெரியாமையே அந்த விளைவு வந்துருங்கிற. அதெல்லாம் அறியாமல் வருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சிறுகதை ஒண்ணு சொல்லுவாங்க சார். சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு மழை பெய்யாது அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுதான். கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், 5 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு அவங்கவுங்க வேற வேற வேலையை பார்க்க போயிட்டாங்களாம். ஒரு உழவன் மட்டும் என்ன பண்ணானா, போய் வயலை உழுதுகிட்டே இருந்தானா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாராம், 5 வருஷத்துக்கு மழை வராதுன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்க உழுதுகிட்டே இருக்கிய அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, 5 வருஷத்துக்கு மழை வராது அப்படின்னா நான் உழவு தொழிலை செய்யாம இருந்தேன் அப்படின்னா எனக்கு உழறதே மறந்து போயிடுமே, அதனால நான் உழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னா. இதை கேட்ட உடனே மேகம் என்ன பண்ணிச்சோம், ஐயோ நமக்கு மழை வர்றது எப்படி மழை பெய்யறதுன்னு தெரியாம போயிட்டுனா என்ன பண்றதுன்னு அது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லி கடைசியில மழை வந்து அவன் விவசாயத்தை பண்ணிட்டான். அந்த 5 வருஷம் வரலன்னு சொன்ன அசரீரி பொய்யா போச்சு அப்படின்னு அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. அதனால உழைக்கணும்னு முடிவு எடுத்து ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா அது தானா எப்படியாவது அது வந்து நடந்துடும். இட்லிய ஊத்தி கொதிக்கிற பானைக்குள்ள வச்சுட்டா வெந்துதானே சார் ஆகணும். ஆமா. இல்ல நான் இப்ப இடைவிடாது 7 மணில இருந்து பேசிட்டு இருக்கேன். காஃபியை கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்ப தன்னால வந்துருச்சு அது. நானே அறியாமலேயே ஒரு கப் காஃபி வந்துருச்சு. அது இடைவிடாம உட்காந்துக்கணும். யாருக்கு மழை வருதோ இல்லையோ உங்களுக்கு காஃபி வந்துச்சு. காஃபி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் வரும், இல்ல சாப்பாடு வரும். போயிடுவேன் நான். சாப்பிடுறதுல இல்ல நான் சொல்றேன், நம்மளே அறியாமலேயே, அதாவது ஒருத்தர் ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காருன்னா சூழ்ந்து இருக்கவங்க அவர் அறியாமலேயே அதுக்கு ஒத்து வர்றாங்கிறதுக்கு சொல்றேன். இது ஒரு சாதாரண உதாரணம், ஒவ்வொரு வீட்லயும் நிகழ்வு வந்துதான் அது இந்த பொருத்தமா இருந்துச்சுங்கிறதுக்காக சொல்றேன். நன்றி. அடுத்த குரல் போயிடலாம். அடுத்த குரல்ல ஈஸியா இருப்பாங்களா, ரொம்ப அழகா இருக்கு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை தொற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை தொற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இல்லாதவனாய் குடி உயர்வதற்கான செயல் செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர். மூவா வைரமுத்து சார் என்ன சொல்றாருங்க, குற்றம் ஏதுமற்று தன் குடிமக்களின் மேம்பாடே கடமை என்று கருதி வாழும் ஒருவனை மாறுபாடு கருதாது இந்த உலகமே சுற்றமாக சூழ்ந்து சுற்றிக்கொண்டே இருக்கும். நல்லா இருக்கு குரல், படிக்கவே நல்லா இருக்கு. இல்ல சுற்றம் ரெண்டு அந்த வார்த்தைகள் ரெண்டா பாருங்களேன். சுற்றம்ங்கிறதே சுற்றி இருக்கணும். சுற்றம் தழால எழுதுறாரு. சுற்றம் சுற்றணும். அப்ப என்னென்னலாம் பண்ணணுங்கிறது. சுற்றமா சுற்றும் உலகு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த வரி முடியும் போது. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. அவனை தன்னுடைய சுற்றமாக கொண்டு இந்த உலகமே சுழலும்ங்கிறது தான். இது மேடம் மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல அழகா வந்து அதை வந்து சொல்றாரு சார். நமக்கு வந்து எவ்வளவு அழகா வந்து அவர் நாமக்கல் கவிஞர் வந்து சொல்றதுல, குற்றமில்லாத வழிகளில் பாடுபட்டு தன் குடுத்தினத்தின் உயர்வுக்காக முயற்சி செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் உறவாக சூழ்ந்து உதவுவார்கள். உலகத்துல இருக்கிறவங்க மத்தவங்களும் அவனை உறவா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆங்கிலத்துல நமக்கு ராஜாராம் சார் வந்து the world revolves around him who leads really a blameless life and elevates his family. People seek the relationship of a man who raises the glory of his family righteously. நல்ல வழியில நின்று குடும்பத்தை அந்த மேம்படுத்தி பெருமை கொண்டு வருகிறவனை வந்து அந்த எல்லா மக்களுமே அவனுடைய உறவை அவன்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து விரும்புவாங்க அப்படின்றதான் இந்த குரல் சொல்லுது அப்படின்றத. இத அழகா வந்து அவரு நமக்கு நாமக்கல் கவிஞரும் அவ்வளவு அழகா வந்து உலகத்தார் உறவாக சூழ்ந்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல பொறுத்த வரைக்கும் உலகத்தார் வந்து இப்படி வந்து அவங்களோட இதை விரும்புவாங்க. அவங்க போன் பேசிட்டு
இதுல எனக்கு இது வந்து இந்த குறள் படிக்கும்போது என்ன வருதுன்னா, ஒரு நல்ல குடும்பத்தை பேணி காக்கிறவனை வந்து பேணி காப்பா, ஒரு நல்ல குடும்பத்தை பாத்துக்கிறவனுக்கு வந்து தேடி தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க. அத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என் பொண்ணு கொடுக்குறேன்னு பாப்பான். ஏன்னா அவன் பொறுப்பா பாத்துக்கிறான், குடும்பத்தை நடத்துறான், வீண் செலவு பண்ண மாட்டேறான் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் நினைவு வந்தது. இது பார்க்கும்போது புதிய புதிய சுற்றங்கள் வருதுல்ல, நீங்க சொல்ற தேடி மாதிரி. வருதுல்ல, வராங்கல்ல. அதாவது சொந்தக்காரங்க தான் வருவாங்க. அந்த காலத்துல வந்து சொந்தக்காரங்க தான் வருவாங்க. இல்ல, அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மாவை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்த்து தானே நமக்கு கொடுக்குறோம். அப்பவே அது சுற்றம் வரணும்னா இவன் சுற்றமா, அவன் தலைவன் சுற்றத்தை பார்க்கணுங்கிறது. சுற்றமாக சுற்றும் நல்லா இது முழுக்க முழுக்க நல்ல அந்த குடும்பத்தோட நல்ல அலசி எழுதியிருக்காரு. குடும்பத்துல எப்படி இருக்கணும்ன்றது, இது இருக்கணும்ன்றது ஒரு பக்கம், இது இந்த மாதிரி இல்லாத இருந்தாங்களான்றதும் ஒரு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இப்போ இருக்குங்க, அது ஒரு சில இடத்துல இருக்காங்க, ஒரு சில இடத்துல இல்லைன்றதுதான். ஓகே, இந்த இந்த 5 குறளுக்கும் பார்த்தோம்னா வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும், சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல தான் சொல்லியிருக்காரு. டோட்டலா குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. அந்த சொல்லி இருக்கிறது மட்டும் சமுதாயம் உன்னை எப்படி கவனிக்குது, இந்த சமுதாயம் வந்து எப்படி பார்க்குது, ஒருத்தருடைய செயலை வந்து அந்த செயலை நாம பாட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட இவன் ஒழுங்கா வேலை செய்யறான்றது எத்தனை பேரோட கண்ணில் படுது. இவங்க கரெக்டா போறாங்க, இவங்க கரெக்டா குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல எந்த விதமான தகராறும் இல்லை, இவங்க எப்பயுமே அவங்க பாட்டு போறாங்க, அவங்க பாட்டு படிக்கிறாங்க, அவங்க பாட்டு சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாருமே எல்லாருடைய கண்ணும் அங்க இருக்கும். அததான் இங்க அவ்வளவு தெளிவா அது முதல் குறள்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் 5 குறள் வரைக்கும் சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ரசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, குடி செய்து வாழ்வார், எல்லாரும் குடி செய்து வாழ்வார், ஆனா குற்றத்தோட தான் பண்றான். குற்றமில்லாத குடி செய்து வாழ்வார் தான் முக்கியம் சொல்றாரு. இப்ப எல்லாரும் என்ன பண்ற, அவன் துணைவி இணைவி எல்லாருக்கும் நல்லா செய்யணும்னு நினைக்கிற போது அந்த குற்றம் முன்னாடி வந்துருது, வர்ற போதுதான் அவன் தூற்றப்படுறான். குடி செய்து வாழ்தல் மிகச்சிறப்பு, அது குற்றமில்லாத இருக்கணுங்கிறத முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். எந்த பொருள்ல சார் நீங்க சொல்றீங்க? இல்ல, இப்ப குடி செய்து வாழ்தல் எல்லாரும் பண்றோம், எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் பண்றாங்க, பொருளை செய்யறாங்க. ஆனா அது குற்றமில்லாத வழியில அதை செய்யணும் இல்லையா? ஏவே இப்ப செய்யற குற்றத்தோட செஞ்சவன அவன் அவனை தூற்றத்தான் செய்யுது இந்த உலகம் கீழே உலகத்தையும் கொண்டாந்துட்டாரு. உலகம் அவனை என்னதான் பண்ணுது? குற்றத்தோட ஒருத்தன் குடிய ஓம்புனான்னா அங்க உலகம் என்ன பண்ணுது? அவனை தூற்றத்தான் செய்யுது. அவன் இறந்த பின்னாலும் சரி, அவன் இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவன் இப்படி பண்ணனான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குற்றமில்லனாய்ங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விதத்துல வந்து நல்லவனா வாழ்ந்து இந்த மாதிரி வாழும் போது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தான் குடும்பம் வாழணும், நான் வாழணுன்றதுக்காக அடுத்தவங்களை நோகடிச்சு, அடுத்தவங்களை பிரச்சனை பண்ணி, அடுத்தவங்களை பத்தி ஒரு துளியும் கவலைப்படாத இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. நம்ம கண்ணெதுக்க பாக்குறோம், அப்படியும் இருக்கிறாங்கன்றதுல பட்சத்துல அவங்களுக்காகவும் சொல்லப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அப்படி செய்யாதேங்கிறாரு. நீ குடி அழிஞ்சிரும்னா கடைசியில அவர் சொல்ல வர்றாரு. எல்லா இடத்தையும் கடைசியில முடிக்கிற போது அந்த குடி நிலைக்காதுன்னு சொல்ல போறாரு. ஓகே, 6வது குறள். நல்லாண்மை 26. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்குழல். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்குழல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கி கொள்வதாகும் அப்படின்னு மூவா சொல்றாரு வைரமுத்தையா. ஒரு நல்ல ஆண்மையாளன் என்று ஒருவனை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் அவன் தான் பிறந்த குடியின் மொத்த சிறப்பையும் தன் ஆளுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
இது அந்த வைரம். அந்த பகுதி தான் சார் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி. குடும்பத்துல நீங்க கேட்டீங்கல்ல, குடும்பத்துல வந்து ஒரு எப்படி அப்படின்னுட்டு, அதுக்கான விளக்கத்தை நாமக்கல் கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சார். தான் பிறந்த குடும்பத்தில் தாய், தந்தை, உடன் பிறந்தார் முதலான பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நலன்களை உண்டாக்குவது எளிதல்ல. அதற்கு திறமை மட்டும் போதாது, தன்னலமற்ற தியாகத்தன்மையும் வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த மாதிரிதான் சார் பழைய காலங்கள்ல குடும்பங்கள்ல இருந்திருக்காங்க. தன்னலம் இல்லாம பிறரையும் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம அனுபவங்களின் மூலமாவே நம்ம வயதுக்கு அதுக்கு முந்தின வயதுல இருந்தவங்க எல்லாம் அதை உணர்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. கூட்டு குடுத்தனம் இருக்கிற வரைக்கும் அந்த நிலைகள்லாம் இருந்தது இல்ல சார். ஒருத்தர் வேலைக்கே போகலன்னாலும் பரவாயில்ல, அவங்களையும் சேர்த்து பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டவங்க உண்டுதான். அதெல்லாம் இருக்கதானே சார் இருக்குது. அததான் இந்த இடத்துல பிறந்த குடும்பம்னு அவர் குறிப்பிடுறாரு பாருங்க. இது வரைக்கும் பெண்ணுக்கு தான் பிறந்த குடும்பம்னு சொல்லுவோம். இங்க ஆணுக்கே பிறந்த குடும்பத்தில் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த குடும்பத்தையும் சிறப்படைய வைக்கணும் அப்படிங்கிறார். தன் மனைவி தன் பிள்ளைகள்ங்கிறதோட இல்லாம உன்னுடைய உடன் பிறந்தாரும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவர் வலியுறுத்துறாரு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க. இது ஆங்கிலத்துல இத மேன்லினஸ் சொல்றாங்கம்மா. ட்ரூ மேன்லினஸ் இஸ் டு எலிவேட் ஒன்ஸ் ஃபேமிலி அண்ட் மேக் ஒன் செல்ஃப் a leader worthy. அதாவது ட்ரூ மேன்லினஸ் இஸ் the ability to raise the honor of the family in which one was born. தான் பிறந்த குடும்பத்துக்கு அந்த பெருமையை கொண்டு சேர்க்க வேண்டியது அந்த ஆண்மை அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆண் பெண்ணுங்கிறதே இங்க உடைச்சுதான் நம்ம பார்க்கணும். ஆண்மைங்கிற வார்த்தை தான் பார்க்கணும். நல்ல ஆண்மை, நல்ல ஆண்மை என்றது மேன்லினஸ் சொல்றாங்க சார். மேன்லினஸ் அப்படின்றது இங்க வந்து ஆனா நம்ம சொல்றேன் பொதுவா அது மேன்லினஸ் எடுக்க கூடாதுங்கிற. இப்ப ஆண்மை பண்புதான் ஆண்மையா. இது வந்து நல்ல ஆண்மைன்றப்ப இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி தான் பேசுது. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் ஆளுமை தன்மை. ஒருத்தரோட ஆளுமை தன்மை எப்படி இருக்கு? ஒரு அந்த ஆளுமை தன்மை குடும்பத்துல இருக்கு. இதுல இன்னொன்னு பிடிச்சு பார்த்தா இல்ல இருக்கவங்களையும் ஆளுமை தன்மை உள்ளவங்களை ஆக்கணுமா. அதாவது சிறந்த லீடருங்கிறவன் அவன் மாத்திரம் லீடரா இருக்கக்கூடாது, அவனுக்கு பின்னாடி இருக்கவனையும் சிறந்த லீடர் ஆக்கி விடணுமா. ஆண்மையாக்கி கொள்ளல் கூட இருக்கவங்களைய நம்ம இல்லத்துல இருக்கவங்களைய ஆளுமையுடையவர்களாக நாம் மாத்தணுங்கிறது. ஆமா, எல்லாரையும் வலிமை உடையவர்களாக ஆக்குதல் அப்படிங்கிறது தானே சார். அது ஒரு பெரிய பண்பு இல்லையா? அத வந்து செஞ்சிருக்காங்கல்ல, அத வந்து செஞ்சிருக்காங்க. நம்மளே பார்த்திருக்கோமே நிறைய குடும்பங்கள்ல. வீட்டுல பெரியவங்களா இருக்கலாம், இல்ல நடு பிள்ளையா இருக்கலாம், எல்லா பிள்ளைங்களுமே மேல வரணும் அப்படிங்கறதுக்காக யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணிருப்பாங்க. நம்மளே சொல்லுவோம் ஆளாக்கி விடுறது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஆளாக்கி விடணும்பாங்க. ஆளாக்கி விடுறது இது வந்து ஒரு குடும்பத்துல பெரியவங்க எப்படி இருக்காங்களோ, அப்பா எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க அந்த வழி அப்படியே வரும். அவங்க செய்யற செயலும் அதே மாதிரி அவர் எப்படி குடும்பத்துக்கு உதவினாரோ, எப்படி ஆளுமை தன்மை பண்ணாரோ அதே இதுலதான் அடுத்து வருவங்களும் பண்ணுவாங்க. அப்போ அது அங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அது நமக்கு மறைமுகமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த சொல்லி கொடுக்குற விஷயத்தான் இங்க சொல்ற. மேல திருக்குறள், முன்னாடி திருக்குறள்ல குற்றம் சொல்லிட்டாரு, இங்க நல்ல விஷயம் சொல்றாரு, நல்ல ஆண்மைன்னு சொல்றாரு. அதாவது முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இது வேணும்ன்றாரு. நல்ல ஆண்மைன்னா நல்ல ஒரு தன்மை ஆளுமையா இருக்குதுன்றது சொல்றாரு. கடைசி இல்ல ஆண்மை அப்படின்றது இல்லத்துக்கே உடைய ஆண்மை, இல்ல ஆளக்கூடிய தன்மை, அதையும் சொல்றாரு. ஆக்கும்படி செய்யும், மற்றவங்களுக்கும் ஆக்கும்படி செய்யும் அப்படின்றது இதுதானே இயல்பாவே நம்ம பார்க்கிறோம். ஒரு ஃபேமிலியில 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கெட்டு போறது இல்லை, யாருன்னா ஒருத்தர் தான் மாத்தி செஞ்சுப்பாங்க. பெரும்பாலும் உள்ளவங்க எல்லாருமே அண்ணன் எப்படி நடக்கிறாரோ, அப்பா எப்படி நடக்கிறா அந்த வழிதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சிலர் தான் மாத்தி சிந்திப்பாங்களே. அதனால அந்த குடும்பமே ஆளுமை மிக்க ஒரு குடும்பமா இருக்கும் அப்படின்றதுதான் கூட்டு குடும்பம். இது முழுக்க கூட்டு குடும்பத்தை பத்தியும், நம்மளோட குடும்பத்துல இருக்க அந்த உறவு முறையை பத்தியும், உறவு முறை எப்படி வளருது,
அது வளரணும்னா எப்படி நம்ம அது அந்த ஆளுமை தன்மை இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நல்ல பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்காரு. இது இயல்பாவே நல்ல நமக்கு எல்லாருமே இது இயல்பாவே புரியும். ஏன்னா எல்லாருமே அந்த 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 அதை கடந்து தான் வந்திருக்கணும். ஆமா, ஒருவருக்கு நம்மளே கூட சார் நம்ம குடும்பத்துல யாராவது கொஞ்சம் அப்படி இருந்தாங்கன்னா எப்படியாவது அவங்கள மேல தூக்கி விட்டுற மாட்டோமா, ஆமா, மேல வந்துட மாட்டாங்களா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்துகிட்டே தானே சார் இருக்கும். அந்த திறமையை தனதாக்கி கொள்ளல்ங்கிறாரு. அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கவன ஆளாக்கி விடுற திறமைய தனதாக்கி கொள்ளல் ஒருவருக்கு ஆண்மை, நல்ல ஆண்மை. அதுதான் அந்த குவாலிட்டிங்கிறது தான். அடுத்த குரல் போயிடலாம். யார் படிக்கிறது? கல்யாணி படிக்கிறீங்களா? நீங்க படிங்க யாராவது. நான் படிச்சுட்டு கிளம்புறேன் சார். படிங்க சார். அமரகத்து வன்கண்ணர் போல சமரகத்தும் ஆற்றுவார் மேற்று முறை. அமரகத்து வன்கண்ணர் போல சமரகத்தும் ஆற்றுவார் மேற்று முறை. போர்க்களத்தில் பல நிலையில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் அஞ்சாத வீரரை போல குடியில் பிறந்தவரிடம் தாங்க வல்லவர் மேல்தான் பொறுப்பு உள்ளது. அதேதான் போர்க்களத்தில் பல நிலை அதே சொல்லியிருக்காரு இவரு வைரமுத்து. நம்ம வீட்டிலேயே தகமை வீரம் செறிந்தவரையே சார்ந்திருப்பது போல ஒரு குடும்பத்திலும் அதன் பெருமை தாங்கும் திறமை வலிமை உள்ளவர்களுக்கே வாய்த்திருக்கிறது. இல்ல போர்க்கள மாதிரி வீடுமே பல நேரங்கள்ல ஆயிருதுங்கிறது தான். சவால்கள் போர்க்களத்துல எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் போல இங்கேயும் சவால்கள் வந்துருதுங்கிறது மாதிரி தானே. சூழ்ச்சி, உட்பகை எல்லாமே இங்கேயும் இருக்கு, எல்லாமே வந்துருதே. அப்போ அங்கே எவ்வளவு திறமை வேணும். ஒருத்தர் பயந்து ஓடுனா அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்கல்ல சார். அந்த மாதிரி குடும்பத்துல வலிமை உள்ள ஒருத்தர் போயிட்டாருன்னா அந்த குடும்பம் வந்து என்ன ஆகும்? சில பேர் நல்ல பொறுப்பா நல்லா சம்பாதிச்சு தடார்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படியே அந்த குடும்பத்தை. அப்ப அதுக்கு பின்னால இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் கூட வந்துரும். அந்த மாதிரி இல்லாம ஒரு தளபதி மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறைய பேர் பல சாமியாருக்கு பின்னாடி இந்த கதைகள்லாம் இருக்கத்தானே செய்துங்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாத்தையும் திறந்துட்டு போனவன்னா இதையும் சேர்த்து திறந்துட்டு போயிட்டவன்லாம் இருக்காங்கிறாரு தானே. சாமியார் கதெல்லாம் நம்ம வந்து அது எடுத்துக்க முடியாதுங்க. இங்க வந்து நம்ம எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு போர்க்காலத்துக்கு போனா அவனுக்கு எவ்வளவு திறமை, அதை கையாளுவதற்கு எவ்வளவு சாமர்த்தியம் வேணுமோ அந்த திறமை வேணுமோ அந்த வீரம் இங்கே கையாளுறவனுக்கும் அதே வீரம் உடையது அப்படின்றதுதான் இந்த குறள் சொல்லுது. அந்த 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 வீரத்துக்கு தேவையான அதே ஆளுமை தன்மை இந்த இடத்துலயும் வேணும். அப்ப இந்த இடத்துல அந்த போர் வீரனா போலதான் இவன் செயல்படுறான் அப்படின்றதுதான் இங்க சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கருத்து. இல்ல அம்மா சொன்னதுக்காக சொல்றேன். அரண், குடி, கூழ், அமைச்சு இவ்வளவு இங்கேயும் வேண்டியது இருக்கு. நம்மளே அரணாவும் நிக்க வேண்டியது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களத்துல அரணா நிக்கணும். என்னென்னலாம் பண்றான் அமைச்சு அவ்வளவு வேணும். இங்கேயும் அங்க என்னென்னலாம் நடக்குதோ ஒரு மினியேச்சர்லாம் குடும்பத்திலேயே நடக்கணும் அப்படிங்கறது மாதிரியும் பார்க்கணும். ஆமா வினீதிதான் சார். எப்படின்னா எல்லா திறமையும் அந்த தளபதிக்கு இருக்கிற மாதிரியான திறமை வந்து அங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், அந்த வீரர்களுக்கும் இல்லாம இருக்காது. நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த தளபதி அந்த இடத்துல வலிமையா எந்த பாயிண்ட் எடுத்து அவன் நடக்கணுமோ அதை நடந்தா மட்டும்தான் பின்னால இருக்கிறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி போவாங்க. ஆமா அந்த இது அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல கூட அப்படித்தானே. யாருக்கு வந்து நல்ல அறிவு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய திறன் எல்லாம் இருக்கும், அவங்கதான் தலைவரா வச்சா மட்டும்தான் அந்த லீட் பண்ண முடியும் எல்லாரையும் அப்படிங்கிற ஒரு இது வரும்ல. நிறைய அனாலஜி இருக்கு, நிறைய இதே எல்லாம் ஒத்து பார்க்கலாம். பல விஷயங்களையும் ஒத்துதான். இங்க வந்து தளபதி, மன்னர் அதெல்லாம்ன்றத விட யாரு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு எடுத்துக்கிறாங்க, அந்த போர்க்களம்
போர்க்களம்னு வந்ததுனால நம்ம தளபதிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா அதுதான் அதை இருக்கு. நம்ம சொல்றோம். ஆனா வந்து உண்மை இதுதான், பொறுப்பு எடுத்துக்கிறது தான் உண்மையா. The burden of the battle, the burden of the battle falls on the brave. அந்த யார் பிரேவா இருக்காங்களோ அவங்க மேல வந்து அந்த போர் எல்லாம் வந்து விழுது. அது மாதிரி வந்து the burden of the family falls on the able member. யாருக்கு வந்து அது வந்து பண்ண முடியுதோ அவங்க கிட்ட அந்த பாரம் வந்து விழுந்துருது, குடும்ப பாரம் அப்படின்ற. just as the burnt of the battle falls on the valiant family's burden rests on the competent. யாருக்கு காம்பிடன்ஸ் இருக்கோ அவங்க கிட்ட வந்து அது வருது அப்படின்றது சொல்றோம். சில இடங்கள்ல மனைவி கூட தளபதி ஆயிடுறாங்கல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 பிரதர் இருந்தா 3 சன் இருந்தா ஒரு சன் தான் தலைமையா ஆகிறார். அதான் அவருக்கு தான் சிறப்புன்னு சொல்லிடுறாரு. சிறப்பு யாருக்கு? 6 பேர்ல எவன் அந்த இடத்துல அந்த பண்பை எடுத்துக்கிறானோ அவனுக்கு தான் சிறப்புங்கிறார். இது இந்த இடத்துல வந்து அவன் இவன் சொன்னாலும் ஆண்பால் பெண்பால்ன்றது நம்ம எடுத்துக்க கூடாது. யார் வேணா எடுத்துக்கலாம். அதான் அவன் சும்மாதான் சொல்றான். அதே மாதிரி அவதாம்மா யாரு கையில அந்த வலிமை இருக்கோ அவங்க நல்லவங்களா இருக்கணும், நல்வழி காட்டணும். ஆமா, அது பெரிய விஷயம். இல்ல அதுதான் முன்னாடி சொல்லிடுறாருல்ல. அதுதான் சொல்லிடுறாருல, அவரு சொல்லிட்டாரு சார். நான் சொல்றேன், அதாவது அந்த ஆளுமை மட்டும் இருந்தா பத்தாது, ஆளுமை நல்ல ஆளுமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நல்ல வழி காட்டாதவங்க ஒரு மாதிரி எல்லா திறமையும் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு மாதிரி கிரிமினலா யோசிக்கிறவங்க இதுக்கு லாக்கியப்பட மாட்டாங்க. அவங்க காலமே அதுக்கான வேலை என்ன, இயற்கை மடித்தற்று தான் முந்துரும் சொல்லியிருக்காருல்ல. அமுதம்மா அது முந்துறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்குது அமுதம்மா. அது முந்துறதுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்குது. ஆமா. ஓகே, 128வது திருக்குறள் யாருன்னா படிக்கிறீங்களா? மாலதி, அமுதா மேடம் நீங்க படிச்சிருங்க. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். நல்லது செய்து காலம்ன்றதே வேண்டாம், எந்த காலத்தை வேணா செய். ஆமா, எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றாரு பாத்தீங்களா அமுதம்மா? ஆமா ஆமா. குடித்தன பொறுப்பை நடத்துபவர்களுக்கு பருவ காலம்ங்கிறது கிடையாது. எல்லா காலத்திலயும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எப்படி செய்யணும்? எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஒரு புக் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எழுதிக்கினே இருக்கணும், சும்மா உட்காந்து இருக்க கூடாது. இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இது வரல அது வரலன்னா சொல்லின்னு இருக்க கூடாது, ஏதாச்சும் பண்ணி வர வைக்கணும். அததான் சொல்றாரு. யார் யாரெல்லாம் சொல்றாரோ தெரியலையே. எல்லாரையும் தான் நான் கொடுத்தேன் எல்லாம் தான். அதாவது மனத்தடை வந்துருது கடைசி நேரம் தான். அதாவது வேற வழி இல்லைன்னா 6:50 வரைக்கும் 55 வரைக்கும் பார்த்து 7:02க்கு தானே போய் ஜாயின் பண்ண முடியுது. அப்போ அது என்னமோ ஒண்ணு நம்மள ஏதோ ஒண்ணு தடை. அதான் நீங்க எல்லாம் பேசுறீங்களே இந்த முன்னாடி எல்லாம் மனசு எப்படி எல்லாம் வேலை செய்யுது, தடுக்குது, மனம் சொல்லும் பொய்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதெல்லாம். மடி செய்த மானம்ங்கிறத கெடும். இந்த இடத்துல மானம்ங்கிறதுக்கு வேற பொருள் தானே இல்லையா? மடி செய்து மானம்ங்கிறத கெடும். மடி சோம்பல் செய்தா அது கெட்டு போகும், எல்லாம் அதுவே எல்லாமே கெட்டு போகுங்கிறாரு. இங்க மடியின்மையே முக்கியமா சொல்லிட்டாரு. ஏன்னா பருவம் பார்க்காம வேலை பார்க்கணும்னா சோம்பல் இல்லாம தானே வேலை பார்க்கணும். இவரு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு, போருக்கு போறவங்களுக்கு வந்து போர் இருக்கிறப்ப மட்டும்தான் வேலை, ஆனா இங்க குடித்தனம் பண்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பருவமே கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காரு அவரு நாமக்கல் கவிஞர். பருவத்தை எல்லாம் கடந்து எந்நேரமும் வேலை, நேரம் நேரங்காலம் எல்லாம் கிடையாது. என்ன முடியுதோ முடியலையோ வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்திருச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா சித்த சாயலாம், இல்லைன்னா முடியாது. இல்ல மடி செய்தால் மானம் கெடும் தான், அப்படிதான் கொண்டு வராங்க. சோம்பல் இருந்தா அவருடைய பெருமை கெட்டு போகும்தான். அதாவது there is no season to elevate one's family as sloth and pride bring disgrace surely. There is no time or season to promote one's family as laziness and false prestige will bring disgrace. And the false prestige லேசினஸும் டெஃபினட்டா இட் வில் பிரிங் டிஸ்கிரேஸ் அப்படின்றத இந்த குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும்
அப்படின்றதுல சொல்றாரு. வேலை நம்ம அந்த செய்யறது ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறாரு. ஒண்ணு சோம்பலும் சொல்றாரு, ஒண்ணு உழைக்கிறதுக்கு தப்பு. வெட்கப்படுறதையும் சொல்றாரு. ஆமா, ரெண்டுமே தான். இல்ல, சோம்பலாலதான் நம்ம செய்யலைங்கிறத சொல்றாரு. அதான் மெயின். அதான் சார், அது நம்மள தடுக்கிறது எது? சோம்பல். மானம் போயிருந்தா சார், உனக்கு சோம்பல் பருவம் இல்லைன்னா கூட இல்லையா? சில பேர் செய்ய மாட்டாங்க சார். மானம். இல்லைன்னா கூட செய்யட்டுமே, இப்ப என்ன அப்படின்னு அதுக்கு பேர் தான் இருக்கிறது மேடம் தானே. சோம்பல். இல்ல சார், செய்யட்டுமே பாக்கலான்னு பாக்குறதெல்லாம் உண்டு தானே. அதான் ரெண்டு இடத்துல சொல்லிருக்காரு இல்ல சார், குடி செய்வாருக்கு இல்லை, பருவம் சொல்லிட்டாரு. பருவம் வந்து அந்த சோம்பலை வச்சுக்கலாம் அந்த இடத்துல. மடி செய்து மானம் கருத கெடுங்கிறப்ப வந்து வெட்க, இப்ப யூ ஷுட் நாட் ஃபீல் ashamed of doing something. சிம்பிள். அதுதான் கரெக்ட் கல்யாணி. அந்த செய்யறதுக்கு வெட்கப்படக்கூடாது. அந்த உழைப்புக்கு வெட்கப்படுறவன் வந்து குடும்பத்துக்கு வந்து நிச்சயமா வந்து பழியை தான் கொண்டு வருவான், டிஸ்கிரேஸ தான் கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வர முடியாது. வேலை செய்யறதுக்கு யோசிக்காதவங்க வேலை செஞ்சிருவாங்க. டக்கு டக்குன்னு போய் செஞ்சுனா அவங்க இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இது இவங்க வராங்க அவங்க வராங்கன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கட கட கடன்னு போய் வேலை செஞ்சிருவாங்க. செய்யாதவங்க இவங்க செய்யறாங்களா அவங்க செய்யறாங்களா நம்ம பாத்துக்கிறது, அப்படி ஒரு ஒரு அது காமிக்கிறது தான். அவங்க வந்து உண்மையாவே செய்யணுன்ற ஆக்ஷன் இல்ல, அங்க உள்ள சோம்பேறித்தனம் இருக்குது. அந்த சோம்பேறித்தனத்தினாலதான் அவங்க செய்வாங்களா, அடுத்தது இவங்க செய்வாங்களா, இவங்க சும்மா தானே இருக்கிறாங்க, மத்தவங்க யார் செய்யறாங்க செய்யலன்றத கவலைப்பட மாட்டாங்க, அவங்க போய் செய்வாங்க. அந்த செய்யறதான் இங்க பேசியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன முடியலன்னாலும் நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. ஆமா, அந்த பொறுப்புணர்வு கம்மியா இருக்கிறவங்க தான் அவங்களா இவங்களான்னு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து. அதை செய்யாட்டி அவருடைய பெருமை கெடும், மானம் கெடும், அவருடைய எல்லாம் கெட்டு போகும்னு தானே சொல்றாரு. அது அந்த காலத்துல இந்த காலத்துல அதை பத்தி எல்லாம் கவலைப்படல சார். சார், இந்த காலத்துல கவலைப்படுறத பத்தி பேசுனீங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் பேசலாம் சார். ஆமா, அடுத்து போயிடலாம். 29 படிக்கிறீங்களா கல்யாணி? பிரேமாமா? இடும்பைக்கெல்லாம் இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. ஓய்வே இல்லாமல் உழைக்க வேண்டியவனானதால் தான் பிறந்த குடும்பத்துக்கு தீங்கு வந்துவிடாதபடி பாதுகாக்கிற ஒருவனுடைய உடம்பு துன்பங்களையே போட்டு வைக்க ஒரு பாண்டமோ என்னவோ தெரியவில்லை. துன்பங்களையே போட்டு வைக்க ஒரு பாண்டமோ என்னவோ தெரியவில்லை. இந்த ஓய்வில்லாம உழைக்கிறவன் தான் பிறந்த குடும்பத்துக்கு தீங்கு வந்து விடாதபடி பாதுகாக்கிறவனுடைய உடம்பு அந்த துன்பங்களை எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பாண்டமோ என்னவோ தெரியவில்லை. அவனுக்கே நிறைய பேர் இப்படி வேலையை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தோட சொல்றார் போல இருக்கு. If a man protects his family from flaws, will his body be a cup of miseries? The body of one who protects the family from troubles will never feel the burden. அவன் வந்து கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்தை ஃபீலே பண்ண மாட்டான், பண்ணவே அவனுக்கு முடியாது. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்காக உழைப்பான் அப்படின்றத வந்து சொல்றாரு போல இருக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை, கொள்கலம் கொல்லோ. அதாவது எனக்கு அந்த துன்பம் வந்துச்சே இந்த துன்பம் வந்துச்சே அப்படின்னு நினைக்காம, இந்த துன்பம் எல்லாம் வரும், இவ்வளவையும் நான் பொறுத்துக்கிட்டா தான் என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சிறந்த ஆண்மை, அந்த ஆழ்மையுடையவனா இருக்க முடியும். அவனுக்கு ஒரு சொல்றாரு, எல்லா துன்பமும் உனக்கு வரத்தாப்பா செய்யும், நீ அதை பொறுத்துக்கதான் வேணும், ஏன்னா உன் குடி நல்லா இருக்கணும். அப்ப நான் உணரணும், எனக்கு எல்லா துன்பம் வர, அது வந்துச்சே இது வந்துச்சே எல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு வரத்தான் செய்யும்னு தான் முடிவு. இல்லை காய்ச்ச மரம் கல்லடிப்படும் சார். அதுதான் அமுதமா இப்ப அவரே சொல்லிட்டாரு, எல்லா துன்பமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வேற அழகா ஒரு கொள்கலம் கொல்லோன்ட்டாரு, இடும்பைக்கே கொள்கலம் சொல்லிட்டாரு. அப்ப துன்பம் தான் வருங்கிற மாதிரி தானே கடைசியில கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், அந்த சரி நம்ம வந்து முன்னால நின்னு லீட் பண்றோங்கிறது சரி, இப்ப கார்பரேட் வேர்ல்ட்ல கூட. ஆனா அந்த வேலை எல்லாத்தையும் தன் தலையிலேயே எடுத்து போட்டுட்டு பண்ணாம அடுத்தடுத்து வர்ற தலைமுறைக்கும் இதை செய்ய அதை செய்யன்னு கத்து கொடுத்து வழி நடத்தலாம். அது ஏன் இவங்க ஒருத்தராவே ஏன் கொள்கலமா நிக்கணும்? இல்ல கல்யாணம்
எங்க அம்மா வந்து எப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்க. சரி, நீங்க அது தப்பு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா எல்லா வேலை, இப்ப நான் சமையல் அந்த காலத்துல நான் 3வது படிக்கும் போது. சார் ஒரே நிமிஷம் சத்யநாராயண் சார், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா அகைன்ஸ்டா பேசுறீங்களா? நீங்க கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. இல்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யாரு நான் சப்போர்ட் பண்றதில்ல, நடைமுறையே சொல்றேன். இல்ல நீங்க சொல்ல வர்றது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா சொல்ற விதம் வந்து அகைன்ஸ்டா போற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க நல்லா கவனிங்க, அதுக்குள்ள பாதியில 1% சொல்றதுக்குள்ள நீங்க இது பண்றீங்க. சொல்லுங்க. கம்ப்ளீட். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நீங்க சொன்னீங்கல்ல இந்த மேனேஜ்மென்ட்ல எல்லாரும் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். அதாவது எங்க அம்மா எடுத்து பண்ணும்போது அவங்க மட்டும் செய்யல, அவங்க செய்யும் போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பசங்களுக்கும் சொல்லுவாங்க வேலை. நீ போய் சத்யா இது போய் செய், இது செய், மார்க்கெட்டுக்கு இப்படி போய் வாங்கணும், எப்படி வாங்கணும், கத்திரிக்காய் எப்படி வாங்கணும், அதே மாதிரி வீட்டுல வந்து எப்படி சமையல எப்படி மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ்மெண்ட். சோ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சரி, நீங்க அது வந்து யாருமே வந்து இழுத்து போட்டு செய்யல. எல்லா பசங்களும் அதுல வந்து நாங்க 8 பேர்ல எல்லாரும் செய்ய மாட்டாங்க. எங்க அண்ணன் தம்பியில வந்து எல்லாரும் சொன்னா செய்ய மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் வந்து நாங்க செய்வோம். சோ அத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லியிருக்கிறதுனாலதான் அந்த கற்றுக்கொள்றதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஒரு குடும்பத்தை வந்து நான் வந்து அந்த அனுபவம் தான், அது நம்ம வந்து சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து அந்த அனுபவத்தை சொல்லி கொடுத்துறாங்க. சார் இப்ப கூட நாங்க வேலை வாங்குறோம் சார், ஜொமேட்டோலயும் இதுலயும் அதுலயும் வாங்குறோம் சார். வேலை ஆன்லைன்ல போட்டு வேலை வாங்கிடுறோம். இல்ல அது எல்லாமே ஆனா இப்ப நான் கூட பண்றேன். சரி, டுன்சோ இது எல்லாமே பண்றோம். அது வேற, நான் மார்க்கெட்டுக்கு போறோம். சரி, அது ஒரு டிஃபரெண்ட் காலத்துக்கு தகுந்த மாதிரி காமெடிக்கு சொன்னேன். கணேச யார வேலை வாங்குறாரு சார்? வணக்கம் சார். என்னுடைய கருத்து எனக்கு ஒரு தோணுது சொல்றேன் சார். சொல்லுங்க. இவங்க சொன்னாங்கல்ல, மேடம் சொன்னாங்கல்ல, கல்யாணி மேடம். ஆமா சார், கல்யாணி மேடம். நம்ம வந்து குடும்பத்துல பாரத்தை எடுத்து செய்யும் போது நம்மளுக்கு முக்கியமான திறமை ஒண்ணு வேணும் சார். என்னன்னா, மத்தவங்களையும் செய்ய வைக்கணும் சார். அப்படி இல்லைன்னா கடைசியில யார் செய்யறாங்களோ ஒண்ணு மத்தவங்க டிபெண்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எதனா தப்பு இருந்துச்சுன்னா பெரிய ஆளு யார் செஞ்சாலும் அவங்கள சொல்லிடுவாங்க. நிறைய நடக்கும். ஒரே ஒரு திறமை என்னன்னா, நம்ம செஞ்சாலும் பாரத சுமந்தி எல்லாம் செஞ்சாலும் மத்தவங்களையும் இன்வால்வ் பண்ணி செய்ய வைக்கணும் சார். அப்பதான் சார் கம்ப்ளீட்டா. ஒரு பிரச்சனை இருக்கு கணேசன். இல்ல இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப என் வேலையை நான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ஒழுங்கா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எனக்கு தெரியாது சார். அதுக்குன்னு நீங்க வந்து நீங்களே மீன் புடிச்சு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மீன் பிடிச்சு குத்துனே இருப்போம், நாங்க சமைச்சு குத்துனே இருப்போம். ஆனா நாங்க எங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குதுன்னா சொல்லினே இருப்போம். அப்ப எப்படி சார் நீங்க வந்து இப்ப நம்ம எதுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம்? நமக்கு அப்புறமேலும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்க வச்சு. அது ஒரு ஏன் தங்கால தானே நில்லுன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ? அப்ப தங்கால தானே நில்லுன்னு நீங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? நிக்கிறதுக்கு கத்து கொடுக்கணும்ல. எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு பண்ணிட்டு வருத்தமா இருக்குது. யாரு சார் பண்றது? டெலிகேஷன் அப்படின்றது ஆபீஸ்ல மட்டும் இல்ல, குடும்பத்திலயும் அந்த டெலிகேஷன் இருக்கணும். யாருக்கு என்ன வேலை? கிச்சன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா வாஷிங் ஒர்க் ஒருத்தர் வந்து அவுட்டோர் ஒர்க், அந்த மாதிரி வந்து டெலிகேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தரே ஓவர் பர்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்பெல்லாம் இருந்துச்சுல இல்ல, லா போட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ இந்த டெலிகேட் பண்ணணும். இல்ல சார், அது வேற சார். நீங்க சொல்றது கல்யாணம் பண்ணி அது வேற. இப்போ நாங்க பிரேமாமா சொல்றது இது வேற. புரியுது சார். சாரி சார், நடுவுல சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில போய் பாருங்க, அந்த லீடர் பாருங்க, எல்லாருக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி டிவைட் பண்ணி பொறுப்பு கொடுத்துறாங்க. ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாருக்கு லீடர்? ஏன் இந்த ஒர்க் பெண்டிங்கா இருக்கு? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லீடர் டீம் லீடர் இருக்கு இல்லையா, மண்டே வச்சாரு 15 மணி நேரம் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலையை பிடிப்பாங்க. எல்லாரும் வந்து செய்யறதில்லை. இப்ப நீங்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா போறவங்க இருக்காங்க, பொறுப்பு இல்ல. 1 or 2 வந்து மிஸ்ஸிங். அந்த 1 or 2 மிஸ்ஸிங் லிங்க் யாரு செய்யறாங்க தெரியுமா? அந்த லீடர். யாரு வந்து வேலை வாங்க. சத்யநாராயண சார், 1 or 2 மிஸ்ஸிங் லிங்க நீங்க பண்றது டு கம்ப்ளீட் தி மிஷன் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து வேலையை பிரிச்சே கொடுக்க மாட்டேன், நானு எல்லாத்தையும் நானே தான் என் தலையில போட்டுட்டு செய்வேங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். இல்ல சார் சொன்னது கூட நான் விளக்கம் சொல்றேன். அதாவது 1 or 2 அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு மட்டும் தான் சால்வ் பண்ண தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படி சொல்ற கேஸ் தான் இது மாதிரி நான் பண்ணும். வேலை வாங்காது. வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன், இது இப்படி செய்யு சொல்லி கொடுப்பாங்க.
சார் கத்து கொடுத்தாதானே சார் அடுத்த ஜெனரேஷன் முன்னால வரும். செய்ய மாட்டாங்க சார். சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் தான் செய்வேன், என்னால நான் தான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு நான் காமிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்து சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவன் வந்து நான் சார் அந்த 15 பாயிண்ட் இங்க நம்ம we are not அது talking தேவையில்லை. about அது this. அது மாதிரி ஆள் இங்க லிஸ்ட்லயே வராது. நம்ம இங்க பேசுறது அது இல்ல. அது- அப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் எடுக்கணும்னா வேற மாதிரி இது இது வந்து சிம்பிள். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நாம எடுத்துக்கிறோம், வேலை செய்யறோம். அதே நேரத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேலை வாங்கணும்ன்ற அந்த ஒரு திறமை, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அழகா பக்கமா நீங்க இதை கொண்டு வாங்க, இது வாங்குங்க, இதை பண்ணுங்கன்றது வேலை வாங்குறது, அது ஒரு தனி குவாலிட்டி. ஆமா. அந்த குவாலிட்டி இருக்கணும்ன்றதுதான் கல்யாணி மேடம் சொல்றது. அந்த குவாலிட்டி திறமையா வேலை வாங்குறதுக்கும் அதே நேரத்துல அது காயப்படுத்தாதே இருக்கணும், அவங்கள காயப்படுத்தாதே இருக்கணும். அவங்க கிட்ட பக்குவமா எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், இந்த ஓல் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரோட பங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த 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 டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, உங்களோட ரிசல்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதுதான் சொல்லணும்ன்றது. இது திருவள்ளுவர் காலத்துல சொல்ல மறந்துட்டாரு, வேற ஒன்றும் விஷயம். அவர் சொல்றப்பே சொல்லிட்டாரு, அவருதான் இடும்பைக்கே கொள்கலங்கிறாரு. அந்த இடத்துலயே கேக்குறப்பவே கஷ்டமா இருக்குது. அது புரிஞ்சுக்க சொல்றாரு உங்களை, வேற ஒன்றும் இல்ல விஷயம். அப்படிதான் செஞ்சிருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அதான் தட்டி கொடுத்து வேலை வாங்கு, தட்டி கொடுத்து வேலை வாங்கு, அந்த கான்செப்ட் வேணும் சார். தட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். எல்லாம் வந்து அது தனி மனிதன் இயல்பத்தான் சொல்றாங்க இதுல. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு தனி மனிதனுடைய இயல்ப, அவனுக்கு இவ்வளவு துன்பம் வரும் அடுத்ததுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி அந்த மரம் கோடாரிப்பட்ட மரம் மாதிரி கீழே விழுந்துருங்கிறாங்க. அதுக்கும் ஒரு கொள்கலன், அவன் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்கிறதுதான். ஒவ்வொரு நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுதான். நம்ம குடி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா சோம்பல் இல்லாம நம்ம எல்லா துன்பத்தையும் தாங்கிக்கணும். அப்படி இருந்தா நம்ம குடி நல்லா இருக்கும், நமக்கு பெருமை அதெல்லாம் இருக்கும். சரிதான் நீங்க சொல்ற, அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது கடைசியா நீங்க எல்லா துன்பத்தையும் தாங்கி கொள்கை என்ன இருக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு. நம்ம இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏன் அப்படி இருக்கணும்ன்றதுதான். அத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றத கரெக்டா பிரிச்சு கொடுங்க, சாமர்த்தியமா வேலை வாங்குங்க, சாதாரணமா அவங்களுக்கும் வேலை கத்து கொடுங்க. அப்போ வந்து உங்களோட சுமை குறையல, அந்த சுமையை குறைக்கிறது. 10:26 பேசலாம். இதே டிஸ்கஷனை நம்ம 10:26 பேசலாம் பாருங்களேன். தன் குடியை நல் தான் பிறந்த இல் ஆழ்மையாக்கிக் கொள்ளல், ஆழ்மை ஆக்கிக் கொள்ளல் அப்படின்னு பேசுறோம்ல. தன் பிறந்த இல்லையும் எல்லாரையும் ஒரு ஆளுமையுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறதையும் சொல்ற மாதிரிதான் நம்ம பார்த்தோம். வினய்தீதன் சார், நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அந்த காலத்துல இவர் சொல்லி இருக்கிறப்ப கரெக்ட் சரிங்களா? ஏன்னா அவரு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, திருப்பா எல்லாரும் அவங்களோடதான் இருப்பாங்க. சரி, திருப்ப மறுபடியும் வந்து அப்படியே பார்த்து கூட கத்துக்குவாங்கன்னு. இப்ப நீங்க ஒருத்தரா இருந்துட்டு எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம், அடுத்தது வந்து அவங்கவுங்க கிளம்பி அவங்கவுங்க போயிருவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம தான் உட்காந்துட்டு இவ்வளவு செஞ்சமே அப்படின்னு வருத்தப்படுற நிறைய பெரியவங்க இருக்காங்க சரிங்களா? கஷ்டத்துலயும் இருக்காங்க. அண்ணன் தம்பி யாரும் பாக்குறதும் கிடையாது. அவன் தனக்கு தானே ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டா உண்டு. அப்படி இல்ல, நான் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இவனோட ஃபேமிலி உட்காந்துட்டு சஃபர் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குரல் வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வந்து சொல்லும் போது இக்காலத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு பாயிண்ட கூட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நான் இல்ல இந்த காலத்துல இந்த பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதனாலதான், சொல்லி கொடுக்காததுனாலதான் குடும்பம் வந்து தனித்தனியா ஆனதுக்கு காரணமும் இதுதான் காரணம். அவங்க காரணம் கூட இதான் இருக்கு. உடையறதுக்கு காரணமும் அதுதான். அந்த உடையறது நல்லபடியா உடைஞ்சிட்டா நல்லது. போது எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா இல்லன்னு ஆரம்பிச்சீங்க. எனக்கு இவரு சப்போர்ட் பண்றாரா அகைன்ஸ்டா போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்க இல்லன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட். அதான் சார், அந்த இல்லன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? அத என்ன பண்ணுது, அது ஒரு சிலரோட மேனரிசம், விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. பயமா இருக்குல்ல சார், நீங்க பயமுறுத்துறீங்கல்ல. வாங்க கணேசன் சார். இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம ஒண்ணு செய்யறோம்னா அதுக்கு அவங்க திரும்பி செய்வாங்கன்னு நினைச்சு நம்ம செஞ்சோம்னாக்கா அது வந்து நடக்காது சார். இந்த காலத்துல அந்த காலத்துல வேணாலும், இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு இது மாதிரி எல்லாம் என் குடும்ப தாங்கி எல்லாம் செய்யறேன், நான் என் மனசுல வந்து ஒரு பிற்காலத்துல எனக்கு முடியலன்னா இவன் செய்வான்னு நினைச்சு நம்ம செய்யறோம் வச்சுங்களேன், அது இந்த காலத்துல பொய்யாயிடும் சார்.
அந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல அவரு வள்ளுவர் சொல்லும் போது அப்படிதான் இருந்தது. எல்லாரும் திருப்பம் அடுத்தடுத்து அவங்க செய்வாங்கன்னு இருந்தது. இப்ப நீங்க எல்லா சொல்ற மாதிரி காலத்துலயும் அப்படிதான், எல்லா காலத்திலயும் அப்படிதான். 1980 இப்படி இருந்தது, 70 அப்படி இருந்தது, 60 800 கூட அப்படிதான் சார் இருந்தது. நான் இருந்து பார்த்தேன். சரி, அடுத்த குரல் போயிடலாம். கல்யாணம் பண்ணி சொன்னீங்களா, நிறைய பேர் சொல்றீங்க. 1982 என்னுடைய மாணவன் ஆராய்ச்சிக்காக எம்ஃபில் எம்எஸ்சில படிக்கும் போது ஃபீல்டு ஒர்க் அனுப்பிக்கிறோம் விராலமலைக்கு. நான் ஃபுல்லா போய் ட்ரைனிங் எல்லாம் சொன்னாங்களே, அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லாம் சொல்லி கொடுத்து என்னுடைய வேலையெல்லாம் செய்யணும், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்னன்னா, நான் கல்லூரியில வகுப்படி வந்துடுவேன். அந்த ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா, டெய்லி அங்க போகாமையே இருந்துட்டு சைக்கிள் கடையில வாடகை வாங்கலாமா டெய்லி கணக்கு எழுதிட்டு ஒரு டேட்டா கொடுப்பான். மைல்கள் எத்தனை பார்த்தா இன்னைக்கு 2, 10, 20, 30. நான் கிராமத்துல போய் கேட்கும் போது அந்த மாதிரி கணேசன் வரவே இல்லையா சார், 15 நாளா பார்க்கவில்லை, அவரை ஃபீல்டுக்கு வரவில்லை. இதுக்கு என்ன சொல்றது, நம்ம வேலை அவங்ககிட்ட வாங்கணும், சொல்ற ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும். இது மாதிரி நடக்குது. இது 1985 நடந்தது எனக்கு. சோ இது மாதிரி 1-2 நடக்குது மேடம். நம்ம என்னதான் டிஜிட்டல் கொடுக்கணும்னு சொன்னா 2-3 பேர் குடும்பத்துல அப்படிதான், எல்லாம் எங்க குடும்பத்துல அப்படிதான், ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க பண்ணல திருப்பி நம்ம போய் அதுக்காக 2 மைல் போயிட்டு வர முடியாது இல்ல சார். நான் தானே ப்ராஜெக்ட் வாங்கினேன், ப்ராஜெக்ட் நான் தானே. அதான் சார், அதுக்கு நம்ம போயிட்டு வர முடியாது இல்ல, அவங்க தானே கத்துக்கணும். அவன் பண்ண மாட்டேன், கத்து கொடுத்தாச்சு இல்ல, அதுக்கு நான் போய் பண்ண முடிக்கணும் இல்லையா ஒர்க்கு. யாரு டேட்டா நான் தான், ஐ ஆம் கோயிங் பிரசன்டிங் தேர் இன் டெல்லி, நியூ டெல்லியில போய் நான் டேட்டாவை அந்த இது நான் தான் பிரசன்ட் பண்ணோம். அவன் வர மாட்டான், அவனுக்கு என்ன இருக்கு, ஃபெல்லோஷிப் வாங்கிட்டு 5000 ரூபாய் மாசம் வாங்கிட்டு போயிடுவான். பட் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை கமிட்டி, மை காலேஜ், பிரின்சிபல் எல்லாம் இல்லையா. அந்த பொறுப்புல என்ன பண்ணுதுன்னா, அந்த குவாலிட்டி என்ன, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்ய முடியாதனால நானே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு, தள்ளப்பட்டிருக்கிறேன். நிறைய இதுல அது மாதிரி நடக்கும். ஒரு காலேஜ்லவே பார்த்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 லெக்சர் ஜாலியா இருப்பாங்க, எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சில பேர் இழுத்து செய்யதான் வேணும், ஏன்னா பிரின்சிபால் கேட்பாங்க நாளைக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்றது ஈஸிமா, வள்ளுவரை அந்த காலத்துல சொல்லிட்டாரு, அது வேற. அப்போ இந்த மாதிரி வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இல்ல, அந்த அதெல்லாம் பார்க்கணும். நம்ம எல்லாம் அந்த அது ஒரு குரல், கடைசி குரல். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணி நல்ல வரம் வாங்கி வந்த பொண்ணு, அதனால அதுக்கு இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இல்ல. ஓ அப்படியே திருக்குறளுக்கு அப்படி இல்ல, அப்படி இல்ல. நிறைய விஷயங்கள் கல்யாணி சொல்றது சரிதான். அப்படிதான்மா, அப்படி இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பாருங்கன்னு சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அவரு சார் சொல்றது, ஒருத்தர் போனாரு பாக்கல அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் சார் மாதிரியே திருப்ப போய் அந்த வேலையை பண்ணிட்டே இருக்க முடியும். அந்த கடைசி இல்ல பொறுப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பு நம்ம கைதான். நீங்க அதுல எத்தனை பேர் செஞ்சாலும் செய்யலன்னாலும் நம்ம அதை சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். இப்ப அவங்க செய்யாத பகுதியை விட்டுட்டு கொடுத்தோம்னா அதுல முழுமை இல்ல. நான் அப்படி சொல்ல வரலையேம்மா, நீங்க செய்யாத பகுதின்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க பகிர்ந்து கொடுங்க. இப்ப ஒருத்தர் போகல அப்படின்னா நீங்க போய் அதை பண்றீங்க, அது ஓகே. அதுக்குன்னு நம்ம எல்லா இடத்துலயும் நான் தான் பண்ணுவேன்னு போகாதீங்க. அதை பிரிச்சு கொடுங்க, செய்யற போது செய்யட்டும், செய்யாதவங்க தான் நம்ம தான் செஞ்சாகணும், அது வேற விஷயம். அதை பிரிச்சு குடுக்கறதான் நான் இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்றேனே ஒழிய, நான் செய்யாத ஆளுங்களை பத்தி நான் பேசல. அது நம்ம சொன்னாரு பாத்தீங்களா, பிரிச்சு கொடுத்துடுறோம், சரியா செய்யலன்னா என்ன பண்றது, அது ஒரு தன்மை இருக்கு. அது இருக்கு, பிரிச்சு கொடுக்காதே இருக்கிறதான் தப்புன்னு சொல்றேன். இங்கதான் ஒரு தவறு பண்றோம். பிரிச்சு கொடுக்குறோம், சரியா செய்யலன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். அந்த சரியா செய்யலன்னு சரியா செய்யற வரைக்கும் அவங்கள வர வைக்கணும். அவங்க செய்யட்டும், என்னப்போ செய்யட்டோன்ற அந்த மனமா, நீ சரியா செய்யல உனக்கு தெரியாதுன்னு நாம முடிவெடுக்க கூடாது. அவன் 4 முறை தப்பு பண்ணாதான் சரியா செய்ய தெரிஞ்சுக்குவான். அந்த சரியா செய்யற வரைக்கும் நமக்கு பொறுமை கிடையாது. அங்கதான் பிரச்சனை. பேர்டன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு என் சுமையெல்லாம் எனக்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன பண்றேன், அடுத்தவங்க கிட்ட ஒரு முறை வேலை கொடுக்குறேன்.
அவங்க சரியா செய்யல, அடுத்த முறை வேலை கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கிறேன், என்ன பண்றேன், அதை கொடுத்தா சரியா செய்ய மாட்டேனே அப்படின்ட்டு. அதுதான் தவறாங்க. அடுத்த முறையும் கொடுக்கணும், ஒரு 3 முறை 4 முறை கொடுத்து அவனை ஒழுங்கா செய்யறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ண மாட்டேன்றோம், அங்க பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லாதனால என்ன பண்றோம், நமக்கு தான் ஒழுங்கா வரும்னு நாம நினைச்சுக்கிட்டு, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா வராதுன்னு நினைச்சுக்கிட்டு, எல்லா டிசிஷனும் நான் எடுக்கிறேன்னு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன், இங்க ஒருத்தரை ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, கொடுத்தாலும் ஒழுங்கு செய்யறதுக்கு இல்ல அப்படின்னு புலம்பவும் செய்யறோம். அப்போ புலம்புறதுன்றது ஸ்டீஃபன் சார், நீங்க சொல்றது அந்த பாயிண்ட் 100% ட்ரூ. இருந்தாலும் இப்ப சத்யநாராயணா சார் சொன்ன மாதிரி அவருக்கு மேல இருக்கிறவர் ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு டைம் கொடுத்து பண்ற அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்காது. அப்போ அப்போ மேல இருக்கிற கேள்வி கேட்பாருன்னா, மேல இருக்கிற எனக்கு கொடுத்த கூட இருக்கிற நாமினேட் பண்ணவங்க சரியில்லை, அப்ப வேற ஆள் செய்யற மாதிரி எனக்கு கொடுங்க அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற சொல்ற தைரியமும் நமக்கு வேணும். இல்ல அது முடியாது சார். அதுதான் அங்கதான் பிரச்சனை சார். என்ன பிரச்சனைன்னா, அடுத்த இருக்க கேள்வி கேட்கிற அடுத்து அவன் செய்யலன்றதும் அவங்களுக்கு தெரியணும் இல்ல. அவங்களும் இப்போ உங்க 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 ஆங்கிலே வாங்குற சும்மா செய்யல சார், அவங்களும் ஏர்ன் பண்ண போறாங்க, அவங்களுக்கும் பணம் இருக்கு, அவங்க பணம் மட்டும் வாங்குவாங்க, எல்லா வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னா அப்ப என்னத்துக்கு நீங்க செய்றீங்க? பெரும்பாலோட பிரச்சனை என்னன்னா தெரியுமா சார், அடுத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நாம முடிவு பண்ணிட்டு நாம செஞ்சு காமிச்சு நாம நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, நமக்கு தான் தெரியும்னு நினைச்சுக்கிறோமே தவிர, அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும், அவன் செய்ய மாட்டான சோம்பேறியா இருந்தா கூட நீ சம்பளம் வாங்குற செஞ்சுதான் அவனை கத்துக்கணும்னு சொல்லி வேலை வாங்குறதுக்கு நமக்கு பழகுறது இல்ல. அங்கதான் ப்ராப்ளம். அது வரைக்கும் அந்த பொறுமைன்றது கிடையாது, யாருக்கும் கிடையாது. டாப்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, நம்ம மிடில்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, லோயர்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? எல்லாருக்குமே என்னன்னா அந்தந்த நேரத்துல முடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படி இல்ல சார் ஸ்டீஃபன் சார், அது வந்து அந்த ஒரு ப்ரெஷர்ல இருக்கும் போது அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது சார். சரி அட்லீஸ்ட் முடிச்சு, இப்ப நீங்க ஒரு ஷெஃபாவே நம்ம தான் அந்த ரிசார்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், ஷெஃபாவே ஒண்ணு போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் குழம்புதுன்னா அதை முடிச்சு கொண்டு போய் அந்த பெரிய இடத்துல நம்ம கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல சார். அப்ப நம்ம இறங்கி, இப்ப சத்யநாராயண சார் சொல்ற மாதிரி இறங்கிதான் போகணும். கரெக்ட் தாங்க, இல்லன்னு சொல்லுவாங்க. நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க, அதை தவிர அடுத்த முறை செய்யும்போது அந்த மாதிரி அந்த தவற சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து பெரிய இடத்துக்கு சொல்லி கொடுங்க, நான் முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த முறை, அடுத்த முறை இன்னொருத்தர் எனக்கு அலாட் பண்றேன் இதே மாதிரி பண்ணானா என்னால பண்ண முடியாது ஸ்ட்ராங்கா சொல்லணும். சரி, இங்க ஒரு இது சொல்ல சார், இது வந்து கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு பத்தி தான் பேசுறோம் இங்க, புரியுதுங்களா? நம்ம கம்பெனியை வந்து இங்க கொண்டாந்து மிங்கில் பண்ணவே கூடாது, ஏன்னா அது வேற சிஸ்டம், புரியுதுங்க? நீங்க சாஃப்ட்வேருக்கு இதுக்கெல்லாம் போகாதீங்க, கார்பரேட்டுக்கு போகாதீங்க, இங்க குடும்பத்தை பத்தி பேசுங்க. இப்ப இருக்கிறது கார்பரேட் தான் சார் இருக்கு, அதனாலதான் நாங்க அதை கொண்டு வந்தோம். குடும்பத்திலயும் ஒருத்தர் வர்றது அவங்க வரணும், அதுக்குதான் அதான் பெருமைன்னு சொல்றாரு. இருக்கிறதே ஒருத்தர் தான் அப்படின்னு போய் நம்ம அதாவது நம்ம பிள்ளைங்கன்னா அதுக்கு வரணுமா? நீளும் குடி, அந்த குடி நீளும் குடி அந்த 2வது குறள்ல சொல்றாரு பாருங்க, ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் எனும் இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி. அந்த குடி சார், இப்ப டாக்டருக்கு படிச்ச பையனே அடுத்தது டாக்டருக்கு வர மாட்டேங்கிறான், எங்கதான் போய் நீள்றதுன்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி வழியா வந்தால்தான் அந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். நான் வருவேன்னு சொல்றான் பாருங்க, அந்த முதல் குறள் சொல்றான் பாருங்க, கைதுவேன் அப்படின்னு வர்றான் பாருங்க, அந்த மாதிரி வரணுங்கிறதுதான் அவருடைய விருப்பமே. இங்க வந்து கடைசி குறளை படிச்சுட்டு நம்ம பேசுவோம் சார். சரி, ஓகே, கடைசி குறள் படிச்சுடுவோம். நான் படிக்கிறேன் கடைசி குறள். படிங்க சார், நல்லா படிங்க சார். இடுக்கண் கால் கொன்றிட விழும் வீடும் விழும் தாங்க, வீழும் இருக்கா? எனக்கு கண் தெரியல. ஓகே, இடுக்கண் கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி. இதுதான், நீங்க இப்ப பொருள் சொல்லுங்க. துன்பம் வந்துவிட்டால் தாங்கி நின்று சமாளிக்க கூடிய திறமைசாலிகள் இல்லாத ஒரு குடும்பம் துன்பங்களால் கால் உடைந்து விழுந்து விடும். நாமக்கல் கவிஞர். இல்லாத குடி, அதாவது இந்த நானே இதுக்கெல்லாம் கொள்கலன்னு ஒருத்தர் செய்யோடும், முன் வந்து செய்யோடும், அப்படி இல்லாதவனுடைய குடி மரத்தினுடைய அடிய வெட்டுனா, கோடாரியில வெட்டுனா என்ன ஆகு, விழுந்துரும். அதனால அந்த குடியே கெட்டு போயிரும்ங்கிறதான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றாரு. நல்லாள்,
அப்படி நல்லா அந்த நல்லாண்மை வேற. அடுத்தூன்றும் 6வது குறள்ல எந்த நல்லாண்மை எந்த சொல்றாருல. துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஒருத்தர், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒருத்தர், அவங்களுக்கு பேர் நல்ல ஆளு. அவங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அதாவது ஒரு இருந்தாதான் சுப்படி குடும்பம் நல்லா இருக்கும், இல்லைன்னா குடும்பம் ஆமா வெட்டி ஆமா போட்ட மாதிரி போயிடும். அதுதான் அது வந்து இது தேவைதான். இது வந்து இல்லைன்னு சொல்ல வரல. 1000 தான் 4 பேர் வேலை செஞ்சாலும் நாங்க முதல்ல வந்து சீஃப் சீஃப்ன்றவங்க அதுதான். அவங்க சீஃப் இருக்கிறவங்க இருந்தா தான் அது ஒழுங்கா நடக்கும்ன்றதுதான். அததான் சொல்றாரு. அப்போ ஒரு தலைன்னா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு வந்து எல்லாத்தையும் தாங்க, அதாவது எல்லா வேலையும் செய்யறது மட்டும் இல்ல, ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்கணும். அந்த திறன் இருக்கிறவங்க இருந்தா தான் நாம வந்து அது வீழாத, எந்த வித நஷ்டமும் இல்லாத ஃபேமிலி வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. இது இது பார்க்கிறோம் நாம இயல்பாவே தானே எல்லா குடும்பத்திலையும் பார்க்க தானே செய்யறோம். இந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தான். நல்லாள் அந்த எந்த ஆளாவும் இருக்கலாம். ஒரு குடியில அந்த நல்லாள் எவனாவும் இருக்கலாம். நம்ம செய்த விவாதம் வந்து இது இல்ல. இது வந்து அவர் சொல்லிட்டாருன்றது ஒரு பக்கம். நான் சொல்ற விவாதம் வந்து என்னன்னா, என்ன சொல்றேன்னா, நாம வந்து ஒரு வேலையை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, அந்த பகிர்ந்து கொடுக்கிற வேலையை அவங்க ஒழுங்கா செய்து முடிக்கிற அளவுக்கு அவங்கள பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி கொடுக்கிற பொறுமை நம்ம கிட்ட இல்லைன்றதுதான் என்னோட கருத்து, தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொறுமை இருக்கிற வரைக்கும் ஏன்னா எனக்கு வேலை ஆகாது, நான் இன்னைக்கு சாம்பார் கொடுத்தாகணும், நைட்டு சாப்பிட்டாகணும், நீ தீச்சிட்டீனா அப்பளம் போட்டு தீச்சிட்டீனா, நீ வந்து வாங்கின ஒரு கடைக்கு அனுப்புறேன், சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தா, கறி மீன் அனுப்புறேன், அழிவு போட மீன் வாங்கிட்டு வந்தா, அப்ப வேலை இல்லை. ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இது வந்து சரியில்லை, இப்படி வாங்கணும், இப்படி 2 முறை பயிற்சி கொடுத்தோம்னா எல்லா வேலையும் நடக்கும். அந்த பயிற்சி கொடுக்க அந்த பொறுமையும் இடுக்கன் தான். அந்த பொறுமை இருக்குல்ல, அதுவும் அவனுக்கு ஒரு இடுக்கன் தான். அது தாங்கிதான் சார் ஆகணும். நான் என்ன சொல்றேன், இப்ப சாம்பாருக்கு கத்திரிக்காய் சரியா வாங்காத ஆள ஏன் கத்திரிக்காய் வாங்க அனுப்பணுங்கிறேன். வெங்காயத்தை வெட்டுன்னு வீட்டுல உட்கார வச்சிடணும். ஏன் அமுதாமா? அப்ப ட்ரைனிங் என்ன இருக்கு? சார் இல்ல சார், எல்லாமே எல்லாத்துக்கும் வந்துடாது இல்ல சார். அதனாலதான் எதுவும் அந்த பையனோட திறமை எதுல இருக்கோ, அந்த பொண்ணோட திறமை எதுல இருக்கோ அதுல உட்கார வைக்கணும். அதேதானே செலக்ட் பண்ணி கொடுக்க போறீங்க நீங்க. ஆமா நீங்க வந்து எல்லாமே இப்போ கத்திரிக்காய் வாங்கி வருதுன்னா இப்போ ஏதாச்சும் செய்வாங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த கடைக்கு அனுப்புறோம். அந்த கடைக்கு அனுப்புறது உருப்படலைன்னா வெங்காயம் வெட்ட கொடுத்து அவங்க வெங்காயம் சரியா வெட்டலன்னு தான் கடைக்கு அனுப்புறீங்க. சார் அது எனக்கு தெரியாது சார். வெங்காயம் வெட்ட தெரியாம கத்திரிக்காய் வாங்க அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது சார். இல்லன்னா துணி துவைக்க அனுப்புங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தான் விஷயம். சார் இதாவது வந்து வீட்லயாவது பரவாயில்ல சார், மறுபடியும் நான் கார்பரேட்டுக்கு தான் போறேன், சத்யநாராயண சார் ப்ராப்ளத்துக்கு தான் போறேன். ஏன்னா அந்த பையன் யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு வந்தவங்க வந்து நம்ம படிச்சதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைங்கிறதே வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும் போதுதான் அவனுக்கு அதுல திறமை இருக்காங்கிறது தெரியும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை சார். இங்க ஒரு நல்லா பாருங்க, அனுபவம் நிறைய பாருங்க. பிராக்டிகலா வந்து நீங்க போனீங்கன்னா திறமை இல்லாம இல்ல. நிறைய பேர் நீங்க ஆபீஸ்ல பாருங்க, எல்லாருக்கும் திறமை இருக்கு. ஆனா என்ன, ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு 10 லெட்டர், ஒருத்தர் வந்து 10 லெட்டர் வந்து 1 hour அடிப்பான். இவன் என்ன பண்ண, ஒருத்தர் திறமை இருக்கு, என்னடா தெரியுமா, டிலேட் டாக்டிக்ஸ். ஏன்னா அடுத்து நம்ம கிட்ட வேலை கொடுக்க தெரியாம இல்ல சார். நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அந்த மாணவன் சொல்றேன், நான் வந்து வேலை செய்ய, அவனுக்கு தெரியும் எல்லா டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கு. ஆனால் என்னன்னா அந்த செயல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வேணுமென்னே உன்ன மேல வேலை கொடுக்க கூடாது. இல்ல இந்த மாதிரி பாக்கணும். நீங்க பிராக்டிகலா ஒன்னொன்னு கேஸ் எடுத்து பார்த்து, ஒரு குடும்பத்துல கூட அப்படிதான். இப்ப எங்க வீட்டுல 7 பேருக்குன்னா எங்க அம்மா வந்து சொன்னா, எங்க அண்ணன் இருக்காரு மூணாவது அண்ணன், அவன் வந்து எவ்வளவு இருந்தாலும் அம்மா ட்ரைனிங் கொடுத்தாலும். சிவகுமார் சார், வெங்காயம் உளிக்க கொடுத்தா வெங்காயத்தை உளிச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருந்துருவாங்களா இருக்கும். இல்ல நான் சொல்றேன், நம்ம சொல்றது ஈஸி சார். அந்த மைக் ஆஃப்ல இருக்கு சார். சார் மைக் ஆஃப்ல இருக்கு சிவகுமார் சார். அவரு 10:30 மணிக்கு வெங்காயம் உரிச்சாருன்னா 1 மணிக்கு தான் முடிப்பாரு. அது சின்ன வெங்காயம் தோல் உரிப்பாரு, இவ்வளவு வெங்காயம் உரிச்சு கொடுப்பாரு. பட் ஐ வில் allow him to do that work. அந்த ஒர்க்கால பர்ஃபெக்ட்டா செய்யறான்னு விடுவேன். டைமிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இஸ் ஏபிள் டு டூ தட். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுல இவ்வளவு உரிப்பான். 10:30 மணிக்கு உட்காந்தா 11 மணிக்கு உட்காந்தா இடையில ஒரு வாழைப்பழம் கொடுப்பேன், இடையில வேற என்ன பிஸ்கெட் கொடுப்பேன், கொடுத்துட்டு 1 மணிக்கு இவ்வளவு வெங்காயம் உரிப்பான், இவ்வளவு பூண்டு உரிச்சு கொடுப்பேன். ஐ எம் கிவிங் ட்ரைனிங் டீச்சர். வெங்காயம் உரிக்கிறது, கத்திரிக்காய் கட் பண்றது, காய்கறி கட் பண்றது,
கீரை கழுவுறது எல்லாம் கொடுக்குறான். பட் இஸ் நாட் எல்லாம். அவனுக்கு எப்படி கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவனை போய் குயிக்கா முடிச்சு கொடுக்குற, ஆஃப் அன் ஹவர் சமையல் முடிக்கணும்னா முடியாது. யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவனுக்கு. என் ஒய்ஃப் எல்லாம் செஞ்சு கொடுத்து 1/2 மணி நேரம் சமையல் முடிச்சு கொடுத்துருவாங்க. நாங்க 2 மணி நேரம் காய்கறி கட் பண்ணி கொடுத்தா 1/2 மணி நேரம் சமையல் முடிச்சு சார் கொடுத்தா நாங்க 5 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுவோம் சார். அது 1/2 மணி நேரம் எங்களுக்கு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் பண்ணதை நம்ம 5 நிமிஷத்துல சாப்பிட்டுருவோம். டைவர்ட் பண்ணிட்ட போல இருக்கு. இந்த தேவை இல்லாம டைவர்ட் பண்ணிருக்கும் போல இருக்கு. இல்ல சார், இல்ல சார். அவரே சொல்றாரு, டைவர்ஷன் இஸ் தி இது நம்மளோட MYM ஓட இது இல்ல சார். இல்ல முதல்ல இருந்தே சொல்லிடுறாரு, எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாக்குவர் பலர்ங்கிற. மனிதர்களுடைய இதை யாருமே கட்சி பண்ண முடியாது. எனை வகையான் தேறிய கண்ணும், நீ எத்தனை டெஸ்ட் வச்சாலும் சரி, ஆப்டிடியூட் டெஸ்ட் வை, இன்டர்வியூ வை, கடைசியில அவன் செய்யற வினை வகையான் வேறாகுவர் பலருங்கிற. சார் அதனால சார் கணேசன் சார் தலைகீழா கூட நடக்குறதா நடக்கும். சார் 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 இன்னொரு திருக்குறள் இருக்கு சார். என்னன்னா சார் இவனை சார் அது முதல்ல சார் சொல்றாரு, நேரா இவனை வாங்க இதனால் சார். இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல். அதான் அவங்க சொல்றாரு, தலைகீழா இதுல நடக்கும் இதுல வருது சார். சிவகுமார் நீங்க தலைகீழா இது நடக்காது. தலைகீழா பாக்குறேன் உங்களை. தலைகீழா நிக்கிறீங்க நீங்க. கணேசன் சார் முதல்ல நேரா வாங்க. அங்க நேரா வாங்க. அவருக்கு புரியல, அவருக்கு புரியல சார். இப்பதான் கரெக்டா இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க. மறுபடியும் வா. மறுபடியும் வா. நீங்க எல்லாம் பேசி அவர் படுக்க வச்சிருக்கீங்க பாவம். இப்படியே இருங்க. ரொம்ப 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 கஷ்டப்படாதீங்க. பரவாயில்ல, வீட்டுல சொல்லிக்கலாம். நீங்க தலைகீழா அதுக்கெல்லாம் நிக்க வேண்டாம். தலைகீழ நின்று திருக்குறள் படிச்சேன் சார் நானு. தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. தலைகீழ ஏன் நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி. நல்ல கலந்துரையாடல். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். பண்ணிட்டீங்களா சார்? ஏன்னா அது வந்துரு அதுக்கப்புறம்